காசி கயா, பூரி ஜெகநாத், அயோத்தி, கொனார்க்கு, பிரயாகை போயிட்டு வரணும். சரிங்கம்மா, நல்லபடியா போயிட்டோம். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் பண்ண போறோம். அமைச்சோம் அம்மா, தொடங்கலாம். அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சமைச்சோம். அம்மா பிரேமாம்மா உத்தரவு வழங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, திருச்சிற்றம்பலம். புலியர்கோந்த பொழித்த புகழியர்கோம் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்து பிறா நடி போற்றி, வாழி திருநா வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதை திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பல்காக கண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. ஏடாரும் நாரியரை ஐயோ யமன் பிடிக்கும், மாடாவதி என்று பாராமற் கோடாண்டதென, கோடார பூட்டா பாதனென்று ஓடாதனை அருளில் ஆண்டவா சொக்கநாதா சொக்கநாதா திருச்சிற்றம்பலம். சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த அருள் பத்து என்ற அந்த பாடலை சிந்தித்து வருகின்றோம். ஆகவே நிறைவு பாடலாக 10வது பாடலை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டி இருக்கின்றது. இந்த 10வது பாடல் நமக்கு தருகின்ற ஒரு பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10வது பாடல் மட்டுமல்ல, இந்த முழுக்க அருள் பத்து முழுக்கவே நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமக்கு தருவது இந்த மகாமாய சுத்தி என்ற அந்த பெரும் நிகழ்வைத்தான் தருது. இந்த மகாமாய சுத்தி என்பது பல இடங்களிலே பல வகைகளிலே நமக்கு உதவி. ஏன்னா இறைவனுடைய திருவுருளை பெறணும் அப்படின்னா இந்த மகாமாயிலிருந்து நீங்க வேண்டும் என்பதுதான் இங்க நமக்கு கூறப்பட்டு. நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா சாமி? எனக்கு என்னமோ இங்க ரொம்ப திணறுது. எனக்கு வீடியோவும் கரெக்டா இருக்குதுங்களா? இருக்குதுங்க இல்லையா? கரெக்டா இருக்குதுங்க ஐயா. நல்லது நல்லது நல்லது. அப்போ நம்ம கிட்ட அருள் நிறையணும் அப்படின்னா இந்த மருள் நீங்கணும், மாயை என்ற மருள் நீங்கணும். அதுதான் இங்க நம்ம சொல்லப்படுகின்றது. இந்த மருளை நாம் நீங்குவதற்கு பல வகையிலே பல உபாயங்கள் சொல்லுகின்றார் நம்மளுடைய மணிவாசக பெருமான். இந்த 2வது பாடல் தான் போன அமர்வுல பார்த்தோம். ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகலாம் தேடியும் காணின். ஒரு ரிவிஷன் போறோம், கிடுகிடுன்னு ரிவிஷன் போயிட்டு 10வது பாட்டுக்கு வந்து நிக்கிறோம். ஏன்னா எப்படி நிக்கணும்ன்றதுக்காக. அதனால இப்போ இந்த 2வது பாட்டுக்கு நம்ம திரும்பியும் போய் சும்மா ஒரு முக்கியமான வரிகளை மட்டும் அப்படியே மேலோட்டமா சிந்திச்சுட்டு அப்படியே நம்ம வர்றோம். சரிங்களா? இப்போ இந்த 2வது பாட்டுல ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகலாம் தேடியும் காணேன். ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகலாம் தேடியும் காணேன், திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனை என்ன பண்ண முடியாது? உலகலாம் தேடியும் பார்க்க முடியாது. அதுதான் சொல்றாங்க. இறைவனை நம்மளுடைய 12ஆம் திருமுறையும் அப்படிதான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? உலகலாம்.
உலகெல்லாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீள்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் அப்படிங்கிற அந்த வரிகள்ல இந்த உலகத்தை முற்றுமாக உணர்ந்து ஓதினாலும் சிவபெருமானை அறிய முடியாது அப்படிங்கிற செய்தி. அதைத்தான் இங்கேயும் சொல்றார் சாமி. ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகெல்லாம் தேடியும் காண். உலகத்துல தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான்னு யார் சொல்லிட்டான்? திருப்பெருந்துறையில இருக்கிறவனே வாடா, தில்லையில இருக்கிறவனே வாடான்னு கூப்பிடுற நம்ம மணிவாசக பெருமான் சொல்றாரு, உலகெல்லாம் ஓலமிட்டு அலறி உன்னை தேடியும் காணேன். உன்னை தேடி பார்த்தாலும் உலகத்துல தேடி பார்த்தாலும் கிடைக்க முடியாது. எங்க கிடப்பான் பெருமான் அப்படின்னா, இவனை தேடுனா கிடைக்கவே மாட்டான். நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இவனை தேடுனா இவன் கிடைக்கவே மாட்டான். இவன் என்ன பண்ணணும்? இவனுக்கு நாம அடைக்கலமானதான் நம்ம கிட்ட வந்து வருவானே தவிர இவனை நம்ம தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் தேடினாலே கிடைக்க மாட்டான். தேடினாலே கிடைக்காத ஒருவன் யாருன்னா அது சிவபெருமான் ஒருவன் தான். நீங்க அவனை நீங்க பாத்தீங்கன்னா அவனை அப்படியே வந்து பிடிக்கணும்னா அவங்க அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையை அன்பு அப்படியே விரிச்சு வச்சோம்னா அந்த வலைக்குள்ள தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டருளும் வள்ளல் நம்மளுடைய பெருமான். அப்பேற்பட்ட பெருமான். நம்ம போன அமர்வுல சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம், முக்கியமான செய்திகள்லாம் சொல்லியிருந்தோம். போன அமர்வை கண்டிப்பா எல்லாரும் கேட்க வேண்டிய அமர்வு 300 என்ன அமர்வு? இப்ப 385 இது என்ன அமர்வு? இது என்ன அமர்வு சாமி? சாமி இது என்ன அமர்வு நமக்கு? 300 என்னாச்சு? 387 இது அப்படித்தானே? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 387 அப்படித்தானே? ஆனா 386வது அமர்வு கண்டிப்பா எல்லாரும் நீங்க கேட்க வேண்டிய அமர்வு. அது நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லாரும் தயவு செய்து நீங்க கேளுங்க. கேட்டு நீங்க கொஞ்சம் அருள் செய்யணும். அந்த அமர்வை வந்து நம்ம வந்து முக்கியமான செய்திகள், சில செய்திகள் சொல்லியிருக்கோம். ஆதங்கத்துல சொல்லப்பட்ட செய்திகள். அது எல்லாருக்கும் முடிஞ்சா கூட ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுல மாற்று கருத்துன்னா வந்து நம்மள மாட்டி விட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷம்தான். அதனால அந்த கருத்துக்களை தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து அது எல்லாத்தையும் கேட்க வைங்க. அந்த ஒரு அமர்வு மட்டும் நான் அந்த எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அந்த இடத்துல இருந்து கூட அவங்கள பார்க்க சொல்லுங்க. நாம தவறான ஒரு பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் சைவத்துல ஒரு தவறான பாதையை நோக்கி பயணிக்க வைக்கிறாங்க நம்மள. அந்த பாதையில இருந்து நம்ம கவனிச்சு சரியா வரணும். எல்லாரும் என்ன நோக்கத்துல சைவத்தை பயணிக்க வைக்கிறாங்கன்னா, யாரும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து தாண்டிடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கமே. 2ஆம் கிளாஸ் போயிடவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல நமக்கு அவங்க. அதனால அந்த இடத்துல இருந்து நம்ம மீளணுன்றத போன அமர்வுல சிவசிவா எனக்கு என்ன தெரியலையே, நாலாபுறமும் எனக்கு சத்தம் வந்துட்டே இருக்கு. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி நாலாபுறமும் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் போயிட்டே இருக்கு. இந்த அம்மா ஒரு பக்கம் பேசுது, பிள்ளைங்க வெளியில ஒரு பக்கம் விளையாடுறாங்க. என்னால உங்களுக்கு கேக்குதா? நான் இங்க கேக்குற சத்தம் எல்லாம் உங்களுக்கு கேக்குதா? எங்களுக்கு நல்லா கேக்குதுங்க ஐயா, கிளியரா கேக்குதுங்க. நான் பேசுறது மட்டும் தானே கேக்குது, இல்ல சுத்தி இருக்கிற சத்தம் கேக்குது? சூப்பர் நல்லது. உங்களுக்கு கேட்கலாம். ஐயா நீங்க சொல்றது 385 தான் கேட்க சொன்னீங்க. இன்னைக்கு 386. இன்னைய அமர்வு 386. இப்போ இன்னைக்கு அமர்வு 386. அப்ப 385. நீங்க வெள்ளிக்கிழமை பதிவு வந்து 385. 385 அதை கேளுங்க எல்லாரும், அதை கேளுங்க. அப்போ ஒரு செய்தி சொல்றாரு, இந்த மாயையில உலகெல்லாம் தேடியும் காணேன். கோபத்தை சோதிக்கிறேன். அக்கா இன்னைய அமர்வு வந்து ஐயா வந்து 387 தான் போட்டிருக்காரு. இந்த அமர்வு வந்து 387 போட்டிருக்காரு. அதான் ஐயா தவறா போட்டுட்டாருமா. வெள்ளிக்கிழமை 385 தான் ஐயா தவறா போட்டாங்க. அதுதான் சொன்ன அனுப்பேன். சரிக்கா சரி.
முடியல. சரி. ஆக உலகெல்லாம் தேடியும் ஓலமிட்டலரி காணேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல ஒண்ணு சொல்றாரு, உலகத்துல பெருமானை தேடினால் கிடைக்க மாட்டான், அன்புல தேடினா மட்டும்தான் கிடைப்பான். அப்போ அந்த ஒரு மாயையிலிருந்து நாம் நீங்குவது நமக்கு சரியாக சொல்லப்படுகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். அடுத்தபடியா நமக்கு 3வது பாடல்ல எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்கனர் காமன் தனது உடல் தளவிட விழித்த செங்கன் நாயகனே. அந்த பாடல்ல இறைவன் 2 பேரை வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஒண்ணு ஏலவார் குழலி அப்படிங்கிறவரையும், இருவர் ஏலவார் குழலின்றதை மட்டும் சொல்லிட்டு இருவராக இருக்கக்கூடிய கங்கையை அவருக்கு சொல்லல. அதனால கங்கை என்பவள் மறைப்பு சக்தியாகவும் ஏலவார் குழலி என்பவர் திருவருள் சக்தியாகவும் இருக்கா. அந்த இருவர் அந்த திருவருள் சக்தியா இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அவதான் மறைப்பு சக்தியா இருக்கா, அவதான் திருவருள் சக்தியா மாறுறா அப்படிங்கிறது தான் நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏதாச்சும் ஒரு வழியா ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள நான் முக்கியமா சில விஷயங்கள் சொல்றப்போ எதுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த அம்மா வேணாம்மா, நீ வேணாம், உங்களோட வேலையவே பார்க்க வேணாம், தயவு செய்து கிளம்புன்னு நான் சொல்லிட்டேன். அந்த அம்மாவும் போக மாட்டேங்குது, இருந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரைட். அப்போ இறைவனுடைய திருவருள் சக்தி தான் திரோதான சக்தியா வருது, திரோதான சக்தி தான் திருவருள் சக்தியா வரும். அவ ஒருத்தி தான் மறைப்பாவும் வர்றா, அருளாவும் வர்றா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம கிட்ட இருக்கக்கூடிய மறைப்பாற்றல் சக்தி தான் திருவருளா வரப்போறான்றது எப்படின்னா நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்ப. நம்ம பக்குவம் இறைவனை தேடுகின்ற பக்குவம் அமைஞ்சிருச்சுன்னா முழுவதுமாக திரோதானம் திரும்பி திருவருளாக மாறும். அப்ப அது எப்படி தெரியும்? நம்ம போய் சொல்லணுமா, கோயிலா சொல்லணுமா, சாமி எனக்கு நான் பக்குவம் ஆயிட்டேன், எனக்கு திருவருள் வேணும் அப்படின்னு கோயிலா போய் சொல்லணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஏன்? இந்த உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்த உடனே அந்த திரோதானம் திருவருளா மாறி நிற்கும். அப்போ நாம உள்ளுக்குள்ளதான் மாற்றம் ஏற்படணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அடியன் பல முறை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டாலே ஒளிய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த திரோதான சக்தி திருவருள் சக்தியா மாறும். அப்போ அந்த உள் மாற்றம் நிகழாம நாம எது பண்ணாலும் ஒண்ணும் ஆக போறதில்லை. இந்த உள்மாற்றம் எது நிகழாம, எதுவுமே நிகழாம நாம என்ன பண்ணாலும் நமக்குள்ள அந்த சக்தி வரப்போறது இல்லைன்றதுதான் அடியன் பல முறை இங்க நான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா, நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு இல்ல, நமக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம உண்மையிலேயே நம்ம சிவபெருமான உருகுறோமா, திருமுறைப்படி நடக்கிறோமா, நமச்சிவாய மந்திரத்தினுடைய பொருள் உணர்றோமா, எல்லார்கிட்டையும் அன்பு பாராட்டுறோமா, பகையில்லாம இருக்கிறோமா, இதுதான் சுவாமி நம்ம கிட்ட வேண்டுகின்ற செய்தி. சிவபெருமான் நமக்கு என்ன வேணும்னா உள்ள மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுதான். வெளிமாற்றத்தை அவன் சொல்றான், ஆனா வெளிமாற்றம் என்பத ஒரு பேருக்காக. ஏன்னா வெளியில மாற்றம் இருக்கணும், ஆனா வெளிமாற்றமே மாற்றமா தேவையில்லை. நம்ம திருநீர் பூசுறதாலேயோ, நம்ம கண்டிகை அணிகிறதுனாலயோ, நம்ம கோவிலுக்கு போறதுனாலயோ இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? இன்னைக்கு என்னுடைய மொத்த வடிவத்தையும் எல்லாரும் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளவு நாளுதான் தெரியல, எனக்கு அது என்னோட மொத்த கோபம் வரக்கூடாதுதான். அப்ப இதுதான் நம்முடைய மாற்றமே. பாருங்க, என்ன படிச்சாலும், என்ன திருமுறை படிச்சாலும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கூட தாங்கிக்க முடியாத ஒரு உணர்வுல இருந்தோம்னா அது திருமுறையினுடைய பயனான்னு கிடையாது. உலகத்துல பல மாயை நம்மளை உருக்கி எடுக்கும் போதும் நாம சமநிலையில இருக்கணும். அதுதான் நமக்கு திருமுறை கத்துத்தருது. பல மாயை நம்மளை போட்டு உருக்கி எடுத்தாலும், நம்மளை போட்டு பிச்சு எரிஞ்சாலும் நாம் அந்த இடத்துல எந்த வித மாறுதல் இல்லாம சமமா இருக்கணும்னு சொல்லி தருவதுதான் திருமுறையே.
ஒரு சாதாரண சத்தத்துக்கும் இதுக்கும் கூட என்னால பண்ண முடியல அப்படின்னா அப்ப இன்னும் உள்மாற்றம் நிகழலைன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் என்னன்னா உள்மாற்றம் இன்னும் சரியா நிகழல, நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறதுதான் ஒரு பெரிய விஷயமே. அப்படிங்கிற எனக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 சிந்தனையில சொல்லி கொடுத்து போயிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சிதறல் ஏற்படுத்துறாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கோபம் வருது, வேற ஒண்ணும் இல்லை. இல்லாட்டினா அடியன் அதை பெருசா எடுத்துக்கிறதே எப்பவும். அப்போ இந்த உள்மாற்றங்கள் நிகழாம எது செய்தாலும் அதுல நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதான் இங்க நமக்கு சுவாமி சொல்றாரு. நாம சிவபெருமான்கிட்ட போய் சாமி நான் ரெடி ஆயிட்டேன் நீங்க வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம ரெடி ஆயிட்டோம்னு உள்ள அவனுக்குள்ள எப்பொழுதுமே அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் கண்டிப்பா நமக்கு உடனே அங்கிருந்து எழுந்தருளுவான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுது. அதனால அப்ப இந்த உள் மாற்றத்தை நிகழ்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்குரிய செயல்களை நாம செய்யணும். முழுவதுமாகவே நாம அதுல நிக்கல அப்படிங்கறதான் இந்த பாடல்ல தனது உடல் தளதள விழித்த செங்கல் நாயகனே அவன் என்ன பண்ணா, காமனுடைய உடலையும் அழித்தான், தக்கனுடைய உடலையும் அழித்தான். தக்கன் யாரு? நன்றி மறந்து இறைவன் பெருசு இல்லை அப்படின்னு நினைச்சவனுடைய உடலையும் அழித்தான். காமத்தினால அப்ப இப்ப ரெண்டையுமே நம்ம செய்யறோமா இல்லையா? ரெண்டுமே நம்ம செய்யறோம். காமத்தினால சிவபெருமானும் மறக்கிறோம். காமம்னா நாம சொல்ற எல்லா காமமும், அதாவது ஒரு பொருள் மீது ஆசை வந்தாலே அது பேரு காமம் தான். எல்லாமே அப்ப எல்லா விருப்பமும்னாலையும் சிவபெருமானை நம்ம இழக்கிறோம். அது போல நாம தான் செய்யறோன்ற எண்ணத்தினாலையும் சிவபெருமானை இழக்கிறோம். ரெண்டு தான் முக்கியம். அதனாலதான் காமனுடைய உடலை அழித்தவனும் சிவபெருமான் தான். நமக்கு தக்கனுடைய உடலை அழித்தவன். அப்ப ரெண்டு நிகழ்வுல நாம நீங்கணும். என்ன? நான் நடத்துறேன் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்தும், ரெண்டாவது இது எனக்கு வேணும், இறைவனை தவிர வேற எந்த பொருளாவது வேணுங்கிற எண்ணத்துல இருந்தும் நாம நீங்கணும். அப்படின்னா நமக்கு இந்த மகா மாயை என்ற பொருள் நீங்கும்னு சொல்றாரு. புரிஞ்சுதுங்களா? ரெண்டு விஷயம். முதல் பாட்டுல உலகத்துல எங்க தேடினாலும் சாமி கிடைக்க மாட்டாருன்ட்டார். ரெண்டாவது பாட்டுல உலகத்துல எங்க தேடினாலும் சாமி கிடைக்க மாட்டார், அவர் அன்பனாலதான் தேடுவார். மூணாவது என்ன அப்படின்னா, மூணாவது பாடல் என்னன்னா, இறைவனுடைய திருவுருள் சக்தி தான் திரோதான சக்தியா வருது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திரோதான இறைவனை மறைச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, மறைச்சுக்கிட்டு இருக்க சக்தி. அப்போ அந்த சக்திக்கு யாரு இன்ஃபார்ம் பண்றா? நீ திருவருளா மாறுன்னு யாரு இன்ஃபார்ம் பண்றான்னா, யாரு பண்றான்? நாம தான் பண்றோம். நம்மளுடைய மனம்தான் அது இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அப்படிங்கறனால நம்மளுடைய மனத்துலதான் சரியா இருக்கணும். நான் ஏற்கனவே जाकिया ஐயா मैंने डिम्स बताम डिम्स जाकिया बताम डिम्स नो क्लोज चुक्रियल go take lithius go ஐயா. அது அந்த சக்திய மாறுறது, அது மாறுறது நமக்கு தெரியவே தெரியாதுங்கய்யா. நமக்கு தெரியாமே அது உள்ளார நடக்கும். இல்ல தெரியும், நமக்கு மாறுறது தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த திருவருள் சக்தி, திரோதான சக்தி திருவருள் சக்தியா மாறுறது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய மொத்த அந்த பார்வையும் சிவ பார்வையா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். மொத்த பார்வையும் நம்மளுடைய சிவனுடைய பார்வையாவே மாறும், அருள் கூர்ந்த பார்வையாவே மாறிக்கிட்டே வரும் நம்மளுக்கு. அப்படி மாறுறது தான் நம்ம கிட்ட திருவருள் சக்தி நம்ம கிட்ட குடிகொண்டிருக்கின்றது அப்படிங்கிற பெரிய ஒரு அர்த்தத்துல சொல்லப்படுது. திருவருள் சக்தியா சொல்லப்படுது. ஆக அந்த வகையில நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது பாடல்ல நம்மளுக்கு அது வந்துருச்சு. அப்போ மூணாவது பாடல்ல நமக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, தக்கனை அழித்ததன் மூலமாக நான் என்ற நினைப்புல இறைவன் இல்லை அப்படிதான் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் என்ற நினைப்புல இருக்கிறதாவும், காமன் எல்லா பொருள்கள் மேல ஒரு பற்றுதலை நீக்குவதாலையும் நாம மகாமாய சுத்தியிலிருந்து பெற முடியும் அப்படின்னு நமக்கு சுவாமி சொல்றார். அடுத்து நாலாவது பாடல்ல, கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்குரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியன்தலல் வெளிப்பட்ட எந்தாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாருக்கு தெரியாதவன்? கமல நான்முகன், கமலன் என்று சொல்லுகின்ற பிரம்மனுக்கும் இந்த கமல நான்முகன் மற்றும் கார்முகில் நிறத்து கண்ணன் அதாவது திருமாலுக்கும் தெரியாதவன். ஏன் தெரிய மாட்டான்? ஏன் ரெண்டு பேத்துக்கும் தெரிய மாட்டான் அப்படின்னா, அவர்கள் இருவரும் தனக்கு அருள் செய்வோம்
எனக்குள் செத்தணும் எனக்குள் சேக்கல். கமல நான்முகனும் கார்முகன் இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் தெரியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காரணம் வந்து அவர்கள் இருவரும் தான் செய்யறோன்ற நினைப்புல நம்ம தான் படைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் காத்துட்டு இருக்கோம். ஏன் அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு? ஒரு நிமிஷம் கவனிக்கணும் எல்லாரும். இந்த நான்முகனுக்கும் திருமாலுக்கும் நான் தான் செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வந்துச்சுன்னா, சுவாமி அவங்க செயல்ல ஒரு நாளும் குறுக்கிடுறதே இல்லை. யார் செயல்ல? பிரம்மன் கிட்ட வந்து அப்பப்ப வந்து இப்ப ஒரு 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 மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அவர் கீழே வேலை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. அப்பப்ப மேனேஜர் என்ன பண்ணணும்? அப்பப்ப எட்டி பார்த்துட்டு என்ன இப்படி பண்றீங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி சொன்னாதானே அவர் கீழே வேலை பார்க்கறது. நீங்க வேலை பார்க்குற கம்பெனியில மேனேஜர் ஒரு 10 வருஷமா வரல, என்ன பண்ணுவீங்க? மேனேஜர் ஒரு 10 வருஷமா வரல, நீங்க வேலை பார்க்குற கம்பெனில மேனேஜர் 10 வருஷமா வரல, அவர் அமெரிக்கால இருக்காரு, வரமாட்டார், என்ன பண்ணுவீங்க? வேலை செய்யாம இருந்தா நம்ம தான் மேனேஜர். அப்ப அந்த எண்ணம் வரும்ல, அந்த எண்ணம் வரும், நம்ம தான் மேனேஜர். இல்ல குறுக்கிடாதனால, இறைவன் வந்து குறுக்கிடாதனால நமக்கு என்ன வரும்? நாம தான் மேனேஜர் அப்படிங்கிற எண்ணம் ஒரு காலத்துல வந்துரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அன்பே வா படத்துல நம்ம வரமாட்டார் இவரு, அவர் பேர் என்ன, நம்ம எம்ஜிஆர் வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். ஆனா அந்த வீட்டுக்கு வரவே மாட்டார். திடீர்னு ஒரு நாள் வருவாரு, பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த வீட்டை இவங்கதான். ஆமா, கடைசியில பார்த்தா எம்ஜிஆருக்கே வாடகைக்கு விடுற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னா, ஓனர் தான் என்ன பண்ணணும், அப்பப்ப வந்து சும்மா இன்ஸ்பெக்ட் பண்ணி அது என்ன இது என்னன்னு கேட்கணும். இந்த ஓனர் இருக்கானே, யாரு? எல்லாத்துக்கும் ஓனர் இருக்கானே, உடையா என்னை கண்டுகொள்ளு, எல்லாத்துக்கும் ஓனரா இருக்கான்ல, அகில சராசர மண்ட சராசரத்துக்கு ஓனரா இருக்கக்கூடிய ஒருத்தன். இப்ப உங்களுக்கு ஓனர் அவன் தானே, ஆமாவா இல்லையா? உங்க எல்லாருக்கும் ஓனர் அவன் தானே, ஒத்துக்கிறீங்களா? உங்க எல்லாருக்கும் ஓனர் அவன் தான். ஒரு நாளாவது வந்து என்னப்பா இப்படி இருக்க, என்ன நேத்து வெண்பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்ட, என்ன இது நெய் எக்ஸ்பயர் ஆன நெய்யை ஊத்திட்டேன், ஏன் நான் சாப்பிட மாட்டேன்னால எக்ஸ்பயர் ஆன நெய்யை ஊத்திட்டியா அப்படின்னு வந்து ஒரு நாள் கேட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? துணியக்கானான்னு நம்ம அவனுக்கு பயந்துகிட்டு வேலை செய்வோமா இல்லையா? அவன் வரவே இல்லை அப்படின்றனாலதான் நமக்கு என்ன தோணிடுச்சு, நாம தான் எல்லாம் நடத்துறோம்னு தோணும். எப்படி அந்த அந்தேவா படத்துல அந்த 2 பேரும், நகைச்சுவை நடிகர் 2 பேரும் அந்த வீட்டை தான் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்களோ, அது மாதிரி இறைவன் குறுக்கிடாதனால நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது ஏன் வீடு, இது ஏன் உடம்பு, இது ஏன் குடும்பம், இது ஏன் புள்ள. சாமி ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து, டேய் இந்த புள்ள உனக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு, என்ன வினை செஞ்ச தெரியுமா, அதனாலதான் வந்து தெரியுமா, இந்த வீடு இருக்குல்ல வீடு, அது ஏன் வந்து எப்படி வந்து தெரியுமா, அந்த அதுக்கு உன்னுடைய மனைவி அவ எப்படி வந்தான்னு தெரியுமான்னு அவன் ஒரு லிஸ்ட் மட்டும் போட்டு நம்ம கிட்ட சொன்னான்னு வச்சுக்கங்களேன். அப்பப்ப வந்து சொல்லிட்டு போறான், ஒழுங்கா இருக்கியா அப்படின்னு கேட்டு போறான். அப்படின்னா ஒழுங்கா இருப்போம் பயந்துகிட்டு. ஆனா அவன் சொல்லாதனாலதான் நமக்கு என்ன வருது, பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் என்ன எண்ணம் வந்ததோ அதான் நமக்கும் இப்ப இருக்கு. என்ன எண்ணம், இவன் தான் வரமாட்டான், நம்ம தான் நடத்துறோம், நான் தான் பிறந்தேன், நான் தான் படிச்சேன், நான் தான் வேலை பார்த்தேன், நான் தான் சம்பாரிச்சேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் கல்யாணம் கட்டினேன், இது ஏன் புள்ளதான், ஏன் சொத்து தான், என்ன ஏதுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் கொடுத்தவன் யாரு? அந்தேவா படத்துல வர எம்ஜிஆர், அதாவது நம்ம சார், நம்ம தலைவர் கொடுத்துட்டு அவர் கூடவே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னடா, எப்போ அவன்தான் கொடுத்தான்ற எண்ணம் வந்துட்டாலே அவனுடைய உருவம் தெரியாது. இது எல்லாம் அவன் தான் கொடுத்தான், என் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அவன் தான் கொடுத்தான்ற எண்ணம் வந்தாலே மகாமாயிலிருந்து விலகிரும். சிம்பிள் விஷயம். மகாமாயிலிருந்து விலகிறதுக்கு ஈஸியான விஷயம். அவன் தினமும் நம்மள வந்து கேள்வி கேட்கிறான்னு நினைக்கிறேன், கண்காணி இருக்கிறான். அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த நீங்க இதுக்கு போயிருக்கீங்களா, நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்களா? சூப்பர் மார்க்கெட்ல யுவர் அண்டர் த சர்வேலன்ஸ், நீங்க வந்து உங்களை இந்த கேமரா கண்காணிக்கின்றது அப்படின்னு ஒரு போர்டு போட்டோம் வச்சோங்க. நீங்க கேமரா வச்சிருக்கீங்க, போர்டு போடல, மறந்துட்டீங்க. கேமரா வச்சிருக்கீங்க, போர்டு போடல, மறந்துட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க,
எடுக்கிறவங்க எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க கேமரா இருக்குன்றது தெரியலன்றது. இப்போ நல்லா கவனிங்க, போர்டு மட்டும் இருக்கு, கேமரா இல்ல. போர்டு வச்சுட்டீங்க, நீங்க இப்போது கேமராவில் கண்காணிக்கப்படுகின்றீர்கள் அப்படின்னு போர்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா கேமரா இல்ல. நம்ம என்ன நினைப்போம், ஏன்னா கேமராவே தெரியாத அளவுக்கு வச்சிருக்கேன் போல இவன் கேமராவே தெரியாத அளவு. ஆனா உண்மையிலே கேமரா இல்ல. அந்த வாசகம் நம்மள என்ன பண்ணுது, ஐயோ இதை எடுத்தா நமக்கு தெரிஞ்சிரும்ன்ற நம்பிக்கையில. சப்போஸ் நினைச்சு பாருங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட், எல்லாரும் கவனிக்கிற முக்கியமான செய்தி, ஒரு சூப்பர் மார்க்கெட், உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, உங்களை செக் பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, உங்களுக்கு கேமரா கிடையாது, எதுவும் கிடையாது, நீங்க கொடுக்கறதுக்கு தான் பில்லு போடுவோம் நீங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுவோம், விடுறா வண்டிய எட்ரா ட்ராலிய, நிரப்புடா ட்ராலி பூரா நிரப்பிட்டு அதுல இருக்கிற ஒரே ஒரு சாக்லேட்டுக்கு மட்டும் பில்ல போட்டு மொத்த ட்ராலியும் வெளியில கொண்டு வந்துரும். ஆமாவா இல்லையா? அதுதானே நிகழும். நானா பண்ணுவேன்ப்பா, நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த என்ன ஆக ஒரு சார் இருக்காரு, முக்கியமா சொல்ல வந்துட்டேன். இந்த டிமார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிமார்ட்னு ஒரு ஏரியா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா ஊர்லயும் இருக்கு டிமார்ட்ல. எனக்கு ஒரு சார், அவர் அவருக்கு பாத்தீங்கன்னா சொத்து, எவ்வளவோ சொத்து. அவர் இதுல வேலை பார்க்கிறாரு, அப்படி துபாயில வேலை பார்க்கிறாரு, எவ்வளவு சொத்து, எவ்வளவு விஷயம். என்னை கூட்டு போற டிமார்ட் வேகமா கூட்டு போயிட்டு பார்த்தாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சாக்லேட் எவ்வளவு பெரிய நீளமா ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் ஒன்று எடுத்தார். சார் சாப்பிடுறீங்களான்னு கேட்டார். சார் இது பில்லு போட்டு பரவாயில்ல போட்டுக்கலாம் தரத்தில் கழிச்சு சாப்பிட்டுட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு உரமா போட்டு சாப்பிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், பில்லும் போடல, ஒன்னும் போடல. சார் என்ன சார் வெளியே வந்து கேட்கறேன், என்ன சார் இப்படி நீங்க செய்யலாமா, எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, இந்த மாதிரி இது சின்ன என்னன்னு தெரியல சார், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த சாக்லேட்டை எடுத்து அங்க யாருக்கும் தெரியாம எடுத்து சாப்பிடுறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுலையுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு இருக்கிற சொத்துக்கு அவர் நினைச்சா அந்த டிமாண்டே வாங்கலாம். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, அந்த குறுகிய புத்தி எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள குடிகொண்டு இருக்கு. நம்மளை யாருமே பார்க்கலன்றனாலதான் நாம நிறைய தவறுகள் செய்துட்டு இருக்கோம். நாம நெத்தியில திருநீர் பூசுறதும், நாம முன்னாடி சிவபெருமானுடைய திருவுருவ சிலை வைக்கிறதும் எதுக்காகன்னா, முதல் முறையா சிவபெருமான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு உணர்வை நம்ம வீட்டிலேயே ஒரு சர்வேலன்ஸ் கேமரா வச்சு பிக்ஸ் பண்றதுக்கு பேருதான் வீட்டுல உருவ வழிபாடு வச்சு பண்றது. அந்த எண்ணம் கேமரா இல்லாமலே வரக்கூடிய ஆற்றலா வந்தாதான் அது என்ன பண்ணும், அது உண்மையான எண்ணமா மாறும். அப்போ இந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ஏன் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, இந்த படுபாவி ஒரு நாள் கூட நீ செய்யறது தப்புன்னு சொன்னதே இல்லை. இவன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு பயம் வந்திருக்கும். நம்மளோட ஒருத்தர் இருக்கான், இவன் என்ன பண்ணா சொல்லாம, இவன் தான் எப்பயுமே பேச மாட்டானே, இவன் சொல்லாம செஞ்சு காட்டுவான். எப்போ சிவபெருமான் இருக்கிறான்றது எப்ப உணர்வோம், நாம எப்ப உணர்வோம், சொல்லாம செஞ்சு காட்டுவான். நடக்க முடியாத ஒன்ன நடத்தி அவன் காலில் தான் நம்ம விழுந்து கதறணுன்ற நிலையை உருவாக்கிட்டு பேசாம உட்காந்துருப்பான். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவன் திருவடியை பற்றி கதறி, பெருமானே உன்னை தவிர வேற கதி இல்லை, எப்படியாவது இதை முடிச்சு கொடுன்னு அவன்கிட்ட கேட்டு நம்மளை உட்கார வைக்கிற மாதிரி அந்த திருவண்ணாமலையில அவன் அண்ட சராசரங்களையும் அந்த அகண்ட சோதியா அவன் நெருப்பா நின்னு காமிச்சானே, அவன் யார் தெரியுமா, அவன் எங்க அப்பன் அப்படின்றது. என்ன சொல்றாரு, அவங்க அப்ப யாரு, வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான்மறை சேர். அவன் யார் வெளிப்பட்டானே, அவன் யாருன்னா எந்தாய், எங்க அப்ப யாரு, அந்த கமல நான்முகனுக்கும் கார்முகில் நிறத்து கண்ணனுக்கும் தெரியாத ஒரு வடிவமாக நின்றவன் அங்க பெரிய அழல் சோதியா நின்றானே, அவன் யாருன்னா என்னுடைய தந்தை. அவன் யாருன்னா அப்பேற்பட்ட பெருமான் உருவம் தாங்கி குருநாதராக எனக்கு திருப்பெருந்துறையிலே வந்தவன். என்ன சொல்றாரு இதுல, சிவபெருமான் எப்பயும் இடையில உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டார், இது பண்ணாத அது செய்யாதன்னு சொல்ல மாட்டாரு. ஆனாலும் அறத்துல நிக்கக்கூடியவர்கள் கிட்ட அவர் அதிகமா நிற்பாருன்ற அந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம மாயையிலிருந்து நீங்கலான்னு சொல்றோம். அப்போ நம்மளை எப்போ தப்பு பண்ணாலும் மேல ஒரு மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க மீட்டரு, எந்த மீட்டரு, சிவபெருமானுடைய இன்னம்பர் கீழ்கணக்கு, எழுதும் கீழ்கணக்குன்ற மாதிரி நம்ம என்ன செய்தாலும் அதுக்கான கணக்கு அவன் எழுதிட்டு இருக்கான்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டிராவல் பண்ணோம்னா நமக்கு இந்த மகா மாயை என்ற நிலைப்பாடு நம்மை விட்டு நீங்கும் அப்படின்றார். அப்ப 5வது பாடல்ல, துடிகொள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணைமுலை கண் தோய் சுவடு பொடிபொள் கொள்ளரவன் தளலில் புள்ளி போல் 2 பொங்கொழி தங்கு மார்பினனே செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பு. இது என்ன சொல்றாரு அப்படின்னா,
அன்னை இறைவனுடைய வடிவத்தை சொல்றாங்க. இறைவன் எப்படி வடிவம்? அவன் நீரு பூத்த வடிவமா இருக்கான். ஆனா நீரு பூத்த இடத்துல அவனுடைய மார்புல ரெண்டு இடத்துல மட்டும் அவனுடைய உண்மையான நீர் இல்லாம ஒரு சுவடு இருக்கு. என்ன சுவடு? அன்னை பராசக்தி அவனை அப்படி இருக்க தழுவிருக்கான். தழுவுறதுனால அன்னையுடைய முளைச்சுவடு அங்க இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமானை ஆற தழுவுவதன் மூலமாக நாம் மகா மாயையிலிருந்து நீங்க முடியும். சிவபெருமானை ஆற தழுவுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நாம ஓடி போய் சிவலிங்க திருமேனியவோ இல்ல நடராஜரையோ போய் கட்டி பிடிச்சுக்கிறது கிடையாது. சிவபெருமானை ஆற தழுவுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமக்கு தருகின்ற பெரும் செய்தி சிவநாமத்தை உச்சரிப்பது. சிவபெருமானை தழுவுதல் அப்படின்னா என்னன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய நாமத்தை, நமச்சிவாய மந்திரத்தை உள்ளன்போடு உச்சரிப்பதுதான் சிவபெருமானை தழுவுகின்ற இடமாக அமைகின்றது. புரிஞ்சுதுங்களா? அப்போ ரெண்டாவது விஷயம், சிவபெருமானுடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த மகாமாயை நீங்கும்னு சொல்றோம். சிவபெருமானை யாரெல்லாம் நீங்குகின்றார், சிவபெருமான் கிட்ட அவருடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு மாயை நீங்கிடும் சொல்லிட்டான். அவ்வளவுதான் இந்த பாடல், 5வது பாடல்ல சொல்லப்படும். அப்போ 6வது பாடல் என்னன்னா, துப்பனே தூயாய் தூய வெந்நீரு துதைந்தெழு துளங்கொழி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் ஆரம்பது. எவ்வளவு அழகான மாட்டு. இப்போ சிவபெருமான் ஒருவன் தான் எல்லாத்துக்கும் ஆற்றல் உடையவன். அவன் என்ன பண்ணுவான்னா, யாருடைய மனசுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயத்த அவன் என்ன பண்ணுவான், அவர்களுக்கு அப்படியே அருள் செய்ய காத்திருக்கான். அவர்களுக்கு என்னவா கொடுக்கிறான் அப்படின்னா, அவர்கள் வேண்டுகின்ற பொருளை மட்டும் தரான். அவர்கள் வேண்டுகின்ற பொருளை மட்டும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நடராஜனையா ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, உங்களுக்கு என்ன சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, நாங்க 2 பேரும் கசப்பு சுவையை தேர்ந்தெடுத்தோம். உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. நாங்க 2 பேரும் கசப்பு சுவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 2 பேரும் தேர்ந்தெடுத்தோம். சில பேருக்கு கசப்பு சுவை பிடிக்காது, சில பேருக்கு துவர்ப்பு பிடிக்கும், சில பேருக்கு உப்பு பிடிக்கும், சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும். அப்படி அவன் உள்குவார் மனத்து நமக்கு என்ன சுவை பிடிக்குதோ அந்த சுவைக்கு தகுந்தவாறே நமக்கு தருகின்ற ஆற்றல் உடையவன் சிவபெருமான் அப்படிங்கிறதுதான் அந்த பாடல். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க சிவபெருமானுக்காக உள்கி உருக வேண்டும். அப்படி உள்கி உருகுனீங்கன்னா நீங்க என்ன சுவையில என்ன கேட்கறீங்களோ அது தருவோம். நீங்க சிவபெருமான், சில பேர் சொல்றாங்க சிவபெருமான்ட்ட இப்ப காசு வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? காசு வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? உங்களுக்கு காசு வேணும், நீங்க நேரா யார்கிட்ட போய் கேட்பீங்க? சுவாமி கிட்ட வாசிலியரவே பாட வேண்டியதுதான் காசு வேணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக எத்தனை ஆன்சர் வருது பாருங்க. அதாவது காசு வேணும்னா நமக்கு என்ன மைண்ட் செட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பெருமாளை வழங்கினா காசு கிடைக்கும்ன்ற மைண்ட் செட் இருக்கு. ஆமா, என்ன ஜெய் ஸ்ரீனிவாசா ஜெய் ஸ்ரீ கோவிந்தா, ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீ கோவிந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நாம திருப்பதிக்கு போய் தான் காசு கேட்கிறோம் அப்படின்னு. ஆனா தாத்பரியம் என்ன? நல்லா கவனிங்க, தாத்பரியம் என்ன? பாவம், அவரே கடன் அடைக்க முடியாம இவனுங்கிட்ட கடை வாங்கி தான் இன்னும் கடன் அடைக்க முடியாம கடன்காரனா நிக்கிறாரு. அவருக்கு என்ன வடிவம் கொடுக்கிறோம்? அவருக்கு என்ன வடிவம் கொடுக்கிறோம்? கடன்காரரா நிக்கிறவருக்கு காசுக்கே அதிபதின்ற வடிவத்தை கொடுக்கிறோம். நம்ம அப்ப யாரு? அவன் கடன் நம்ம இதுக்கு அதிபதியா இருக்கிறான்ல, குபேரன் இருக்கான்ல, குபேரன் யார்கிட்ட வாங்கி கொண்டு வர்றான்? சிவபெருமான் கிட்ட வாங்கிதான் அவன் கொண்டு வர்றான். அந்த குபேரன் கிட்ட கடை வாங்கினவர் தான் யாரு? திருமலையில இருக்கக்கூடிய திருப்பதி. நமக்கு அந்த கதை தானே சொல்றாங்க, அதுதான் அந்த புராணம். அப்போ அன்னைய திருமணம் செய்வதற்காக இன்னும் கோவில்ல நம்ம கொடுக்குற அந்த காசு அவன் கடன் கட்டல. அப்ப கடன்காரனா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அவர் தான் பினான்ஸ் மினிஸ்டரா மாத்தி சொல்றோம். எல்லாத்துக்கும் பினான்ஸ் பண்ணக்கூடிய சிவபெருமான நம்ம என்னன்னு சொல்றோம்? அவன்கிட்ட ஒண்ணுமே ஆகும், அவனே பிச்சைக்காரங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்கான் இல்ல, சொல்றோமா இல்லையா? அவனே ஒரு பிச்சை ஆண்டி, கையில பிச்சை எடுக்கிறான். உண்மைதான், எங்க அப்பா ஒரு பிச்சைக்காரன் தான். ஆமா, எங்க அப்பன்ட்ட இல்லாதது எது?
எங்க அப்பன்ட்ட இல்லாதது இருள் மட்டும்தான். உங்களுக்கு நம்ம கிட்ட எல்லாம் வந்து எதை பிச்சை எடுக்கிறான்? உன்னோட இருளை போட்டிருப்பா, உன்னோட இருளை போட்டானா என்னை மாதிரி நீயும் ஒளியாயிருவ, என் இருளை போட்டிருப்பான்னு பிச்சை எடுக்கிறானே தவிர எங்க அப்பா ஒரு நாளும் ஒரு காலத்திலையும் காசு அப்படியே சாமி பிச்சாடன கோலத்துல கையில வந்தா நம்ம என்ன பண்றோம்? அவரை பார்த்த உடனே ஐயோ பாவம், யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து ஐயோ பாவம், ஏதாவது 5 10 போட்டு விடுவோம்னு அவர் கையில இருக்க பிச்சை பாத்திரத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம காசு எடுத்து அந்த பிச்சை பாத்திரத்துல போடுறோம். அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? சிவபெருமானை பத்தி ஒன்னும் தெரியலன்னு அர்த்தம். நாம போய் திருப்பதி ஏழுமலையில போய் சாமி எனக்கு நீதான் காசு தரணும்னு கேட்டா நமக்கு என்ன தெரியல? திருப்பதியை பத்தியும் ஒன்னும் தெரியலன்னு அர்த்தம், பெருமாளை பத்தியும் ஒன்னும் தெரியல. அப்போ என்னென்ன கான்செப்டுக்கு ஆப்போசிட்டாவே நம்மளை வழிபாடு செய்ய வச்சுட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம கேட்க வேண்டிய ஒருவன் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருவன் தான். அவன்கிட்டதான் பொண்ணும் இருக்கு மெய்ப்பொருளும் இருக்கு, ரெண்டுமே வச்சிருக்கான். ரெண்டுமே பொண்ணும் மெய்ப்பொருளும். யாராவது ஒருத்தவங்க பாடுங்களேன். பொன்னும் மெய்ப்பொருளும் போகமும் திருவோம் உணர்ப்பானே பின்னே என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை எளி வந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே ஆரூரானை மறக்கலுமாமே. ஆக சிவபெருமான்கிட்ட பொன்னும் இருக்கு மெய்ப்பொருளும் இருக்கு, போகமும் இருக்கு, உணர்வும் இருக்கு. ஆக அந்த எல்லா பொருளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் கிட்டதான் நம்ம போய் கேட்கணும். அதை விட்டு நம்ம என்ன பண்றோம்? வேறவங்கிட்ட மாத்தி மாத்தி போய் கேட்டுட்டு இருக்கோம். அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எல்லா கருத்தையும் மாத்தி மாத்தி செஞ்சாச்சு. எல்லா கருத்தையும் என்ன பண்ணிட்டோம்? மாத்தி மாத்தி நாம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன மாத்தி செஞ்சுட்டு இருக்கோம்? லிங்க திருமேனியில முகம் வைக்க கூடாது, ஆனா முகம் வைக்கணும். அல்ல, ஆமாவா இல்லையா? லிங்க திருமேனியில முகம் வைக்க கூடாது. ஏன் முகம் வைக்க கூடாது சாமி? ஏன் வைக்க கூடாது? ஏன் வச்சா என்ன தப்பு? அருவுருவானவர் ஐயா, அதுல முகம் ஏன் வச்சா தப்பு? ஏன்னா தப்பு? அது அது ஐயா அது படிநிலை ஐயா. நம்ம உருவம் வந்து ஆரம்ப நிலை, அதுக்கப்புறம் நம்ம அது படிநிலையில நம்மளோட நம்ம அவன் பால் உள்ள அன்புல நம்ம வந்து மேல மேல நம்ம போகும்போது அந்த அருவுருவ நிலை தான் வந்து அப்புறம் கடைசியில அருவமான நிலைக்கு போகக்கூடியதுதான் நம்ம படிநிலைங்க ஐயா. அதனால வந்து அருவுருவமா இருக்கிறதுக்கு பிம்பம் இல்லை, உருவம் இல்லை. கண்டிப்பா. அருமை அருமை அருமை. நம்முடைய படிநிலைக்குத்தான் வச்சிருக்காங்க. உனக்கு உருவம் வேணுமா? உருவத்துக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க வச்சு பாத்துக்கோன்னு சொல்றாங்க. உனக்கு உருவம் வேணும்னா வழிபாடு செஞ்சுக்கோ. உனக்கு சாய்ஸ் இருக்கு. உனக்கு நீங்க போறீங்க ஒரு ஹோட்டல்ல நீங்க போறீங்க, ஒரே சாய்ஸ் தான், இட்லி மட்டும்தான் இருக்கு, அதுக்கு சட்னி கூட கிடையாது, சாம்பார் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அது நல்ல ஹோட்டலா? நீ உனக்கு இட்லி வேணும்னா இட்லி, தோசை வேணும்னா தோசை, இடியாப்பம் வேணும்னா இடியாப்பம் அப்படின்னு பல சாய்ஸ் இருக்கக்கூடிய ஹோட்டல் நல்ல ஹோட்டலா? எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலு? மற்ற சமயங்கள் எல்லாத்துமே ஒரே ஒரு சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒண்ணு அருவமா வழிபாடு பண்ணி, மொத்தம் இறைவனுக்கு உருவமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. இறைவனுக்கு உருவமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை, அதுதான் உண்மையும் கூட. ஆனா அந்த உண்மையை எப்படி எட்ட முடியாது? உடனே எட்ட முடியாது, படிநிலையில தான் எட்ட முடியும். எடுத்த உடனே போய் காதுல செசஸ்கோப் மாட்டி நீ வைத்தியம் பாரு அப்படின்னு சொன்னா செய்ய முடியுமா? எடுத்த உடனே காதுல செசஸ்கோப் மாட்டு போய் வைத்தியம் பாருன்னு சொன்னாங்க. ஏன் பண்ண முடியாது? நான் தான் எம்பிபிஎஸ் படிக்கலையே, எம்பிபிஎஸ் படிச்சதுக்கு அப்புறம் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்வது போல மற்ற சமயங்கள்லாம் எடுத்தோடனே செசஸ்கோப் அது உண்மை, அதுதான் உண்மை. அந்த இடத்துக்கு தான் போகணும், கொடுத்து படு. நம்ம என்ன பண்ணுது? 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2ஆம் கிளாஸ் வா, 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு உனக்கு ஹையர் செகண்டரி இருக்கு, அதை தாண்டி உனக்கு
காலேஜ் இருக்கு, அதை தாண்டி உனக்கு இந்த மாதிரி மருத்துவ படிப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் நம்மளுடைய சைவ சமயம். அதனால இங்க இறைவனை மாத்தி மாத்தி பண்றோம். ஏன்? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால நாம இப்படி இருந்து நம்ம எப்ப இந்த இந்த லிங்க திருமேனிக்கு முகம் சமைச்சு அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு தன்மைக்கு வந்துட்டோம்னாலே நாம அருவத்துக்கு போகவே முடியாது. அருவுருவத்துக்கே வரல அப்படின்றப்ப நம்ம அருவத்துக்கு எங்க போக முடியும்? போகவே முடியாது. அப்போ அதனாலதான் அருவத்துக்கே போக முடியாதனாலதான் இன்னும் அருளாளர்கள் யாரும் பெருசா வரல. பாத்தீங்கன்னா நான் இதுக்கு போன வாரம் சொன்னேன், அருளாளர்கள் எவ்வளவோ பேர் வந்துகிட்டே இருக்காங்க, ஆனா இன்னும் அருளாளர்கள் ஏன் வரல அப்படின்னா அந்த லெவலுக்கு போகல. ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுவாங்க எல்லாருக்கிட்டையும், முக்கியமான செய்தி. பொங்கல் அப்பயே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சரி இப்பயே சொல்லிடலாம். இப்பதானே பொங்கல் போயிருக்கு இல்ல, அதனால என்ன செய்தி அப்படின்னா, நாம பொங்கல் அன்னைக்கு யாருக்கு வழிபாடு செய்யறோம்? என்னை கொஞ்சம் விட்டுருக்க. அடியவர்கள் எல்லாம் நல்லது நல்லது. அடியவர்கள் இருந்தா கொஞ்சம் உற்று கவனிக்கலாம். கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 2 நிமிடம் அடியனோட இணைந்திருங்க. முக்கியமான செய்தி. எல்லா சமயத்தவர்களும் கொடுக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மத்தவங்கிட்ட போய் நீங்க பொங்கல் கொடுத்தா சாப்பிடுவாங்களா? மத்த சமயத்தவர்கிட்ட நீங்க பொங்கல் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? நீங்க இறைவனுக்கு படைக்கல, நீங்க யாருக்கு படைக்கிறீங்க? இந்த மாதிரி சூரிய சந்திரனையும் பஞ்சபூதங்களையும் எல்லாம் வணங்குறீங்க. அதனால அதுல நாங்க வணங்க மாட்டோம். அது இறைவனுடைய படைப்பு தானே தவிர இறைவன் கிடையாது. உண்மைதானே? அவங்க சொல்றது கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? அது இறைவனோட படைப்பு தானே, இறைவனோட படைப்பு தான். அதுக்கு நீங்க ஏன் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு சொல்றோம். நாம என்னைக்குமே நல்லா கவனிங்க, நாம என்னைக்குமே இப்போ நம்ம அப்பா எல்லாத்துக்கும் நல்லா கவனிக்குதா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் சில பேர் தர்றாங்க, எல்லாம் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். நல்ல முக்கியமான செய்தி. ஏன்னா யாராவது கேட்டா பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? அதுக்கு சொல்றேன். இப்போ நம்ம அப்பா இருக்காரு, நம்ம கூட ரொம்ப நேரம் பேசிட்டு போயிட்டாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன பண்றாரு? பிளைட்ல ஏறிட்டார். நம்ம அப்பா பிளைட்ல ஏறிட்டார். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல. அப்பா ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டாரு பிளைட்ல. பிளைட் இப்ப மேல பறந்துகிட்டு இருக்கு. இப்ப குழந்தை என்ன பண்ணும்? பிளைட் மேல பறந்துட்டு என்ன பண்ணும் குழந்தை? அப்பா மேல போயிட்டாரு அப்படிங்க. டாடா காட்டுமா இல்லையா? குழந்தை டாடா காட்டும் இல்ல? சரி பிளைட்டை விட்டுருங்க. நம்ம ட்ரெயின்ல ஏறிட்டோம். ட்ரெயின்ல நம்ம திடீர்னு பேசிட்டே இருப்போம். அப்பா அம்மா இல்ல நம்ம சொந்தக்காரவங்க, பாட்டி தாத்தா, அவங்க பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு ட்ரெயின்ல ஏறி போயிருவாங்க. இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட் மூவ் ஆயிரும் இல்ல? என்ன மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு? என்ன மட்டும் தான் தெரியும்? ட்ரெயின். அப்பா உள்ள இருக்க தாத்தா பாட்டி தெரிவாங்களா? தெரிய மாட்டாங்க. உள்ள இருக்க தாத்தா பாட்டி தெரிய மாட்டாங்க. இப்ப யார் மட்டும் எதை மட்டும் தான் தெரியும்? ட்ரெயின் மட்டும் தான் தெரியும். இந்த ட்ரெயினுக்கு நம்ம என்ன பண்றோம்? கை காட்டுவோமா இல்லையா? கை காட்டுவோம்ல, ட்ரெயினுக்கு இப்படி கை காட்டுவோம். அப்ப இந்த ட்ரெயினுக்கு கை காட்டுறது ட்ரெயினுக்கு கை காட்டுறோமா, ட்ரெயினுக்கு உள்ள இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி கை காட்டுறோமா? உள்ள இருக்கிறவங்க கை மேல போற பிளைட்ல கை காட்டுவோம்ல, அந்த பிளைட்டுக்கு கை காட்டுறோமா, பிளைட்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த எங்க அப்பா போறாருல, எங்க அப்பாவுக்கு கை காட்டுறேன்னா? எனக்கு எங்க அப்பா இல்லைன்னு, எங்க அப்பா இதை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் இப்படி கை காட்டுவேன். எனக்கு எங்க அப்பா உள்ளதான் இருக்கு. நம்ம நம்பி எங்க அப்பாவை உள்ள, எங்க அப்பா நான் கை காட்டுறேன், எங்க அப்பாவுக்கு தெரியாம போனாலும் பரவாயில்ல. இப்படி சொல்லலாமா? இப்படி சொன்னா இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். அதாவது தன்னுடைய தலைவர் ஹெலிகாப்டர்ல பறந்து வர்றாரு. இப்ப தலைவர் தெரியல, ஹெலிகாப்டர் மட்டும்தான் தெரியுது. அதனால ஹெலிகாப்டரை பார்த்தே கீழே விழுந்து கும்பிடுற அரசியல்வாதி மாதிரி சொல்லலாமா? இப்படி சொன்னா ஈஸியா புரியுதா? ஹெலிகாப்டருக்குள்ள யார் இருக்கா? ஹெலிகாப்டர் வணங்குறாங்களா இல்ல ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கிறவங்க வணங்குறாங்களா? ஹெலிகாப்டர் உள்ள இருக்கிறவங்கள தான் வணங்குறாங்க. ஆக அப்படி வணங்குற அந்த அரசியல்வாதி மாதிரி. இது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, இது வேணா சொல்லலாம். அப்போ பிளைட்ல என் கூட பேசிட்டு போன எங்க அப்பா பிளைட்ல போறாருன்னு நினைச்சு எங்க அப்பாவுக்கு என்ன பண்றோம்? நான் பிளைட்டு கை காட்டுறது போல, நல்லா கவனிக்கணும், நான் கை காட்டுறது போல சூரியனுக்கு பொங்கல் வைக்கல. நம்ம சூரியனுக்கு நெருப்பு தந்த, சூரியனை உள்ளக்குள்ள இருந்து எரிச்சிட்டு இருக்கிற எங்க அப்பன், சூரியனில் வெம்மை செய்த என்னுடைய சிவபெருமானுக்கு தான் பொங்கல் வைக்கிறோம். மாடுகளுக்கு பொங்கல் வைக்கல. மாடுகளுக்கு உள்ள நின்று
அந்த மாடுகளை வளர்த்தெடுக்கின்ற எங்க அப்பன் தான் அவன் இல்ல. மாடுகளுக்குள்ள யார் இருக்கா? எப்படி பிளைட்டுக்குள்ள எங்க அப்பா இருக்காரோ, எப்படி ட்ரெயினுக்குள்ள எங்க தாத்தா பாட்டி இருக்காங்களோ, ஆனாலும் ட்ரெயினை பார்த்து நான் அப்படி கை காட்டினது போல என் கண்ணு முன்னாடி தெரிகிற அந்த சூரிய நெருப்பு பிளம்பு இருக்குல்ல, அந்த நெருப்பு பிளம்பு எரியுதுன்னா அதுக்கு காரணமா அதுக்குள்ள இருக்கானே எங்க அப்பன் சிவபெருமான், அவனுக்கு நன்றி சொல்லும் வகையில நாம வைக்கணும். இந்த எல்லா உயிர்களிடத்தும் அந்தர்யாமியாக மறைந்து நிற்கின்றானே சிவபெருமான், அந்த எல்லா உயிர்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற வகையில அவைகளுக்கு பொங்கல் வைக்கணும். எல்லா எனக்கு நான் வளர்றதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, என் நண்பன் உதவி செய்திருப்பான், எங்க அண்ணன் உதவி செய்திருப்பான், தம்பி, அவங்க எல்லாத்துக்காகவும் ஒரு நாள் பொங்கல் வைக்கிறோம். காணும் பொங்கல் இப்ப யாருமே வைக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த பொங்கல் வைக்கிறோம். எல்லாரும் தைப்பொங்கல் வைப்போம். யாரெல்லாம் மாடு வச்சிருக்காங்களோ மாட்டு பொங்கல் வைப்பாங்க. ஆனா காணும் பொங்கல் தான் எல்லாரும் கண்டிப்பா வைக்கணும். காணும் பொங்கல் தான் எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு வச்சுங்க ஐயா. நீங்க சொன்னதுனால நாங்க அன்னைக்கு வச்சு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்தாங்க ஐயா. நன்றிங்க சாமி. அடியன் சொன்னது காணும் பொங்கல். ஏன் காணும் பொங்கல் வைக்கணும் அப்படின்னா, அந்த பொங்கல் பானையில பால் ஊத்துறப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேனே, எனக்கு கை கொடுத்து உதவுனா, நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பேன்ல, என் பிசினஸ்க்கு ஒருத்தர் உதவி இருப்பார்ல, நான் படிக்கிறதுக்காக எனக்கு உதவி இருப்பார்ல, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ ஒருத்தவங்க உதவி இருப்பாங்கல்ல, அவங்க யாருன்னே தெரியாம அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் பெருமானே, எனக்கு உதவி செஞ்சவங்க, நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமானவங்க எங்க அண்ணன், என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கை, என்னுடைய உறவினர், சுற்றத்தார்கள், என்னுடைய நண்பர்கள், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய பொங்கல் தான் காணும் பொங்கல். காணும் பொங்கலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பொங்கல் எல்லாம் கொடுத்து அவங்களை, அதாவது மனிதர்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் வைக்கதான் பொங்கல். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? காணும் பொங்கல் என்பது மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? காணும் பொங்கல் பீச்சுக்கு போய் எல்லாரும் என்ன பண்ணணும்? சுண்டல் சாப்பிட்டு வரணும். அதுதான் காணும் பொங்கல். பரவாயில்ல, அந்த நேரமாவது எல்லாரையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே, அதை நினைச்சு சொல்லணும். பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிட்டு வரதான் காணும் பொங்கல். ஆனா உள் உணர்வு என்ன? காணும் பொங்கல் இப்பொழுது நாம் மறந்து போயிட்டோமா இல்லையா? காணும் பொங்கல் என்பது நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, காணும் பொங்கல் என்பது நமக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு விடுமுறை தினமா இருக்கே தவிர அதுக்குரிய தாற்பயம் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. இன்னைக்கு சொல்லுங்க, சூரியனை நாம சூரிய பகவான வழிபாடு செய்ய, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சூரிய பகவான் வழிபாடு. ஏன்? சூரியன் நமக்கு கடவுள் இல்ல. நமக்கு யாருதான் கடவுள்? யாருதான் சாமி கடவுள்? சிவன் தான் கடவுள். எங்க அப்பா எல்லாத்துக்குள்ள இருக்கான்னு சொல்லி சூரியனை வழிபாடு செய்கின்றோம். சூரியனை வழிபாடு செய்கின்றோம். ஏன்? சூரியனுக்கு உயிர் இல்லைன்னு தெரியும், பிளைட்டுக்கு உயிர் இல்லைன்னு தெரியும். ஆனா பிளைட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது யாரு? யாரு சாமி? எங்க அப்பா இருக்காங்க. போல நீ அந்த சூரியனுக்கு உயிர் இல்லைன்னு தெரியும். அந்த உயிர் இல்லாத பொருளை, உயிர் இல்லாத பொருள் ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க திடீர் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு பெரிய கார் போயிட்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப என்ன அர்த்தம்? காரை உள்ளே செலுத்துபவர் ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். உயிரற்ற பொருள், ஒரு பொருள் நடந்து வருது அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? உயிர் பொருள் இருக்கு, அறிவு பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்ப நாம நடந்து வரோம், அப்படித்தானே? நாம நடந்து வரோம். அப்ப இந்த உடம்புக்கு என்ன இல்ல? உயிர் கிடையாது. இந்த உடம்பு சடன் தான். உடம்பு நடந்து வருதுன்னு என்ன அர்த்தம்? அதை இயக்குற ஒரு பொருள் இருக்கு. நீங்க எல்லாரும் நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், வாப்பா ஆனந்து நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க. யார கேக்குறீங்க? என் உடம்ப கேக்குறீங்களா? உள்ள இருக்கிற ஆன்மாவை கேக்குறீங்களா? உள்ள இருக்கிற ஆன்மாவை தான் கேட்கிறோம். வெறும் உடம்பா இருந்தா அது ஆனந்தன் கூப்பிட மாட்டோமே. புரியுதுங்களா? சப்போஸ் இது வெறுமனே உடம்பா இருக்குன்னு வச்சோங்க, அது ஆனந்தன் கூப்பிடுவோமா? இல்ல. அப்போ இந்த உடம்புக்கு மரியாதை இல்ல, உள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு தான் மரியாதை. அது போல சிவனடியார்களுக்கு, சிவனடியார்கள் திருவடியில வீழ்ந்து வணங்குறோமே, சிவனடியார்களுக்கு நாங்கள்ல உள்ள இருக்க உரைகின்ற சிவத்துக்குத்தான் மரியாதை. புரியுதுங்களா? உள்ள இருக்கிற சிவத்துக்குத்தான் மரியாதை. அது போல எல்லாம் உள்ளின்றப்போ நம்ம என்ன மாதிரி பொங்கல் வழிபாடு செய்யணும்னா, பஞ்சபூதங்களிலும் சிவபெருமான் இருக்கின்றான். பஞ்சபூதங்கள்ல முதன்மை பூதமா விளங்குறது, ஒளி பூதமா விளங்குறது என்னுடைய இந்த இதுதான், சூரியன் தான். அதனால அந்த சூரியனை வழிபாடு செய்வது என்பது சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்வதற்கு சமம்.
அடியார்களை வழிபாடு செய்வது அடியார்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிவத்தை வழிபாடு செய்வதற்கு சமம். குருநாதரை வழிபாடு செய்வது குருநாதருக்கு உள்ள சிவத்தை வழிபாடு செய்வதற்கு சமம். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் வழிபாடு செய்வது என்பது எல்லா உயிர்களிலும் உள்ள சிவத்தை வழிபாடு செய்வதற்கு சமம். இப்படி உணர்ந்து செஞ்சா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆமாவா இல்லையா? இப்படி உணர்ந்து செஞ்சா அப்ப அவங்க மத்த சமயம் என்னப்பா, என்ன கல்லை பார்த்தும் கும்பிடுறீங்க, மண்ணை பார்த்தும் கும்பிடுறீங்க, மரத்தை பார்த்தும் கும்பிடுறீங்க, நீங்க இதை பார்த்து சூரியனை பார்த்தும் கும்பிடுறீங்க, நீங்க எல்லாம் என்ன ஆளுங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதுதானே கேக்குறாங்க. நாம கல் இல்ல, கல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தருகின்ற பெருமாளை தான் வழிபாடு. சரி, அப்போ 2 செய்தி பொங்கலை வட்டி 2 செய்தி சொல்லியிருக்கோம். பொங்கல் நாம சிவசூரிய பொங்கல் தான் கொண்டாடுறோம். சிவசூரிய பொங்கல் தான் கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் என்பதும் எல்லா உயிர்களும் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்றத கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் நீங்க வைக்காம இருக்கலாம், ஏன் வீட்டுல மாடு இல்லைங்க அதனால வைக்காம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா என்ன பொங்கல் வைக்கணும்? காணும் பொங்கல் வைக்கணும். நான் முத இந்த ஊருக்கு வந்தப்போ, நான் மதுரைக்கு வந்தப்போ எனக்கு இவர் தாங்க காசு கொடுத்து என்னை ஆரம்பிச்சு வச்சாரு என் வாழ்க்கை. இன்னைக்கு நான் ஜெகஜோதியா இருக்கேன். அந்த மனுஷன் தாங்க காரணம். இப்ப அந்த மனுஷன் எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா அவர் எங்க இருந்தாலும் இந்த பால் பொங்கி வருவது போல அவர் நலமா இருக்கணும்ன்ற எண்ணம், அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காகத்தான் காணும் பொங்கல் வச்சோம். ஒவ்வொருவருக்கும் அந்த நன்றி கண்டிப்பா உதவி செய்யாம நம்ம வந்திருக்க முடியும். ஆமா ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். இப்போ பொங்கலுக்கு முந்தின நாள் காப்பு அன்னைக்கு, மகர சங்கராந்தி அன்னைக்கு நைட்டு, மறுநாள் பொங்கல், அதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் எல்லா காய்கறிகளும் சேர்ந்து எல்லா காய்கறியும் சேர்ந்து கூட்டு மாதிரி வச்சு, அந்த கூட்டு சாயந்தரம் படையல் வைக்கிறோங்க. அது சங்கரனுக்கு தான் வைக்கிறோங்க படையல். அதுக்கப்புறம் மறுநாள் தான் பொங்கல். சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் எல்லா காய்கறி, அவரைக்காய், அரசாணிக்காய், எல்லா காய்கறியும் மிக்ஸ்டு வெஜிடபிள், அதுல அரசாணிக்காய் கண்டிப்பா இருக்கணுங்க. மெயின் அவரைக்காய், அந்த சீசன் வெஜிடபிள் எல்லாமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கூட்டு பண்ணி அது மட்டுமே சுவாமிக்கு படைக்கிறோங்கய்யா. ஃபர்ஸ்ட் அவருக்கு தான், சங்கரனுக்கு தான் படைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இருந்தாலும் சரி, லாஸ்ட் எல்லாத்துலயும் சங்கரன் தான். இது 2வதா இருந்தாலும் 3வதா இருந்தாலும் இது ஒவ்வொரு குடிக்கும் மாறும். இப்ப நீங்க செய்யறீங்க இல்லையா அந்த வழிபாடு ஒவ்வொரு குடிக்கும். இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இது நம்ம மதுரை சைடு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, சிவகங்கை ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் அதுக்குள்ள நான் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக காணும் பொங்கலை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரணும், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அன்னைக்கு கால் பண்ணி நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களை ஒரு கணமாவது நினைச்சு அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியோ, இல்ல அவங்களை கால் பண்ண முடியலன்னு போனா கூட மனதால நினைச்சு அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய பொங்கலா. மேக்சிமம் பொங்கல் பெண்கள் தன்னுடைய அண்ணன் தம்பி அவங்க 2 பேருக்காக வைக்கிறது தான் காணும் பொங்கலா வச்சாங்க முன்னாடி. ஆனா அப்படி அல்ல, எல்லாருக்கும் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ ஒவ்வொரு கை அரிசியும் அள்ளி போடுறப்போ தனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் நலமா இருக்கணும்னு நினைச்சு ஒரு பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் காணும் பொங்கல். அந்த பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கல் நாம சாப்பிடக்கூடாது, அந்த பொங்கலை கண்டிப்பா எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும், எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது மரபு. அதனால காணும் பொங்கல் என்பது இல்லாம போயிடுச்சு. இதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. அடியார் நம்மளை விட்டா வேற யாரு பேச போறா? அதனால கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு நீங்க இது அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்லி காணும் பொங்கலை மிக விமர்சனையாக கொண்டாடுகின்ற அளவுல நீங்க வைக்கணும் அப்படிங்கிறது. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் நாள் பொங்கல் எல்லாரும் சேர்ந்து வைப்பாங்க. பாத்துட்டீங்களா? ஊர்ல முதல் நாள் பொங்கல் சாமிக்கு மட்டும் வைப்பாங்க, அது ஊர் பொங்கல்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்க அந்த கோயில ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு தனக்குரிய பொங்கலை மாத்தி பகிர்ந்து கொள்வாங்க. இது மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து வைக்கக்கூடிய பொங்கலா அமையணும்ன்றதுக்காகத்தான் இது நம்ம சொன்னோம். இது எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, நம்மளுடைய பெருமான் சுவை, நாம என்ன சுவை தேடுகின்றோமோ அந்த சுவையில நமக்கு அருள் செய்கின்ற பெருமானா இருப்பான். நான் எனக்கு முக்கியமான செய்தி, சிவத்தை மட்டும் உங்களுக்கு போதித்து போக வேண்டிய எனக்கு அந்த விஷயம் கிடையாது. ஏன்னா சிவத்தோடு சேர்ந்த அறத்தையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லணும். எனக்கு அதுதான் என்னுடைய கடமை. அதுதான் சிவத்தை. ஏன்னா சிவம் என்பவர் தனிப்பொருள் அல்ல. சிவம் என்பது யாரு? சிவத்தை இப்படி இதான் சிவம் தனியா நீங்க டிஃபைன் பண்ண முடியுமா? சிவம் எல்லாத்துக்குள்ளேயும் கலந்துருக்கான்.
நீங்க உண்மையிலேயே சைவனாக இருந்தா எல்லாரையும் மதிச்சாதான் நீங்க முழு சிவத்தை உணர்றீங்கன்னு அர்த்தம். இல்லங்க இவங்கெல்லாம் நம்மளாம் என்ன சொல்றோம், இவங்க எல்லாம் சாமி கும்பிட மாட்டாங்க, இவங்க எல்லாம் திருநீர் பூசவே தெரியலங்க, இவங்களுக்கு திருமுறை பாடவே தெரியலங்க, திருவாசகம் என்னன்னு தெரியலங்க அப்படின்னு அவங்கள கீழே நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலே நாம வேற வேற நிலையில இருக்கோம். ஆக எல்லாரையும் சமநிலையில பார்க்கக்கூடிய ஆற்றல் வரணும். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சிவத்தை உணர்கின்ற ஆற்றல் வந்தா நாம என்ன பண்ணலாம், நாம மகா மாயையிலிருந்து நீங்கலாம். என்ன அழகான வார்த்தை பாருங்க. மகா மாயையிலிருந்து நாம் நீங்கக்கூடிய ஆற்றல் எப்போது வரும் அப்படின்னா எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கின்ற நிலையில. இன்னும் ஒரு பாடல் பாடி உள்ள போயிடலாம். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூந்தரித்த கையனை காலனை காய்ந்த கடுந்தரர் பிளம்பு அந்த மேனி. இதுதான் 7வது பாடல்ல பாடுறோம். 7வது பாடல்ல சாமி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இவன் முப்புறங்களை எரிச்சான். யாரு? 3 புறங்களை எரிச்சான். யார் எரிச்சா? சிவபெருமான். சிவபெருமான். நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா வேற யாரையும் பேர சொல்லிடுவோம்ல. அதுக்காக அடிக்கடி நான் ஏன் கேட்பேன்னா, யாருன்னா அப்ப நம்ம சாட்டுக்கு வேற யாரும் நினைச்ச கூடாது. அப்ப முப்புறங்களை எரித்தவன் யார் அப்படின்னா சிவபெருமான். எப்படி எரிச்சான்? புன்சிரிப்பால். முப்புறங்களை பார்த்து சிரிச்சான், அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ணோம், அவனுக்கு ஒரு தேர் வச்சோம், அப்புறம் தேர்ல நல்லா ஸ்ட்ராங் பண்ணோம், சாமியை தூக்கியில ஏத்தி உட்கார வச்சோம், கையில வில்லு கொடுத்தோம், அது அம்பு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். அம்பா யாரா இருந்தா? அம்பா காற்று பகவான் வாயு இருந்தான், அதுக்கு நடுவுல திருமால் இருந்தாரு, முக்குல அக்னி இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க. சாமி கேக்குறாரு, ஏண்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு வில்லா ஆயிட்டீங்க, ஆனா சுத்திக்கிட்டு இருக்கு எத்தனை பேரு? 3 பேர். 3 புறங்கள் இருக்கு. 3 புறங்கள் எரிக்கிறதுக்கு எத்தனை அம்பு வேணும்? 3 புறங்கள் எரிக்கிறதுக்கு எத்தனை அம்பு வேணும்? மினிமம் 3 அம்பு வேணுங்க. 3 அம்பு வேணும். நீ கொடுத்தது ஒரு அம்பு. அப்ப இந்த ஒரு அம்பையாவது பயன்படுத்தினான்னு பார்த்தா அந்த ஒரு அம்பையும் பயன்படுத்தல. முப்புறங்களை பார்த்து சிரிச்சா, அது கொழுந்து விட்டு எரிஞ்சது. இதுதான் நமக்கு கிடைச்ச விஷயம். அப்போ ஒரு செய்தி என்னன்னா, இறைவனுக்கு ஆயுதம் தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இறைவன் ஆயுதத்தால தான் அழிப்பான்றது கிடையாது. அது எல்லா இறைவனுக்கும் அதுதான் பொருந்தும். அன்னை பராசக்திக்கும் அதுதான், அவ நம்ம முப்புறங்களை எரித்த சிவபெருமானுக்கு அதுதான், சூரனை அழித்த முருகப்பெருமானுக்கும் அதுதான். எல்லாருக்கும் அந்த ஆயுதத்தால அவங்க அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆயுதத்தை ஒரு குறியீடாக காட்டுகின்றார்கள். ஆயுதங்களை நமக்கு ஒரு குறியீடாக காட்டுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆக அந்த முப்புறங்களை எரித்தது யாரு? சிவபெருமான். இந்த முப்புறங்களை எரிப்பான் எப்ப? முப்புறங்கள் என்பது என்ன? முப்புறங்கள் என்ன சாமி? மும்மல காரியம். நம்மளுடைய 3 ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அந்த மலங்களை சாமி எரிப்பாரு. எப்ப எரிப்பாரு அப்படின்னா, அவனுடைய பணியை நாம் செய்யும் போது. இறை பணியை நாம செய்யும் போது, இறை பணின்னு சொல்லக்கூடாது, இறைவனுடைய சேவை, தொண்டு, இறை தொண்டை நாம் செய்யும் போது நம்மளுடைய 3 புறங்களை பெருமான் இருக்கு. நாம தொண்டு செய்யாம நம்முடைய முப்புறங்கள் எரியாது. தொண்டு செய்தாதான் நம்முடைய முப்புறங்கள் எரியும். தொண்டுன்னா என்னது? தொடர்ந்து செய்வது தொண்டு. தொடர்ந்து செய்வது தொண்டு. நீங்க வெறும் அருகம்புல்லு கூட போடலாம். இல்ல சாமி எனக்கு என்ன வருது, தினமும் ஒரே ஒரு சின்ன ஒரு அருகம்புல்லு தான் உனக்கு நான் பிச்சு போட முடியும், இதுதான் என்னால பண்ண முடியும்னா அதுவும் தொண்டுதான். எந்த பொருளை எந்த விட இடையில்லாம நம்ம, இல்ல சாமி வாரத்துக்கு ஒருத்தருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சாமி அப்படின்னா அது தொண்டு. ஒரே நாள்ல 3 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டா அது தொண்டான்னு கேட்டா இல்ல. ஒரே நாள்ல 3 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறது தொண்டான்னு கேட்டா இல்ல. அது பேர் சிவ பணி. ஆனா டெய்லி ஒருத்தருக்கு 3 லட்சம் நாளைக்கு ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா அது பேர் தான் தொண்டு. 3 லட்சம் நாளைக்கு ஒரே ஒருத்தருக்கு டெய்லி சாப்பாடு, அதுதான் பண்ண முடியாது. ஒரே நாள்ல நீங்க 10 கோடி பேர் கூட சாப்பாடு போட்டுடலாம். ஆனா தினமும் ஒருவருக்கு 30 நாள் தொடர்ந்து உங்களால ஒருவருக்கு சாப்பாடு போட முடியாது. ஏன் அப்படின்னா அதுலதான் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி இருக்குன்னு சொல்றோம். தொடர்ந்து அப்போ தொடர்ந்து செய்கின்ற தொண்டுல சாமி முப்புறங்களை எரிக்கின்றார். அப்ப தொண்டு செஞ்சா மகா மாயையிலிருந்து நீங்க முடியும்னு சாமி சொல்றார். தொண்டு செஞ்சா, அப்ப தொண்டு செய்தால், தொண்டுன எது வேணாலும் நீங்க பண்ணலாம். தொண்டுக்கு என்ன வேணும்? தொண்டு செய்யறதுக்கு என்ன வேணும்? முக்கியமான செய்தி இதோட நான் அதுக்கப்புறம் நான் உள்ள போகல, அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு, நான் நிறைவு செய்யறேன். தொண்டு செய்யறதுக்கு என்ன வேணும்? மனசு வேணும், மனசு வேணும், கருணை வேணும்.
அன்பு வேணும் ஐயா. அன்பு வேணும். அன்பு வேணும். சரி, இறைவன் கோயிலுக்கு போகணும்னா என்ன வேணும் நமக்கு? சாமி கோயிலுக்கு போகணும். என் ஃப்ரெண்ட கூப்பிட்டேன் ஒரு நாள். என் ஃப்ரெண்ட கூப்பிட்டேன், தம்பி வாப்பா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு. கோயிலுக்கு போலான்டா அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, கையில வந்து பாக்கெட்ல ஃபுல்லா காசு செக் பண்ணான். கையில காசு இல்லடா, எப்படா கோயிலுக்கு போறது அப்படின்னு. ஐயா இப்பெல்லாம் கோயிலுக்கு போகணும்னா காசு வேணுங்க ஐயா. அப்படி ஒரு நிலைமை உண்டாக்கிட்டாங்கல்ல. கண்டிப்பா என்ன வேணும்? அச்சருக்கு நம்ம தட்டுல காசு போட்டாதான் அவர் என்ன பண்ணுவாரு? தீபாரதனை நீட்டுவார். இல்லாட்டி காசு போட்டாதான் திருநீரே கொடுக்குறாங்க ஐயா. திருநீர், சில கோயில்ல திருநீர் திருநீர் வேணும்னு வச்சுக்கோங்க, காசு போட்டாதான் திருநீரே கொடுக்குறாங்க. திருநீர். அப்ப என்ன மாதிரி மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்கன்னா, கோவிலுக்கு போகணும்னா கையில காசு வேணும், தொண்டு செய்யணும்னா ரொம்ப செலவாகும் போல, ஏதோ ஒரு எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா தான் தொண்டு செய்ய முடியும் போல, இப்படிலாம் ஆக எல்லாமே பணமயமா மாத்திட்டாங்க. நல்லா கவனிங்க, மண்பானை செய்யறாரு ஒருத்தர். யாரு? திருநீலகண்ட புயனார் வெறும் மண்பானை செய்யறாரு. அவர்கிட்ட என்ன காசு இருக்கும்? இன்னைக்கே நான் கவனிச்சு தப்பா நினைச்சுக்காது, இன்னைக்கே மண்பானை செய்யறாங்கல்ல, அவங்க வீட்டுல காசு இருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன் 2025 2025லயே அவங்க கிட்ட காசு இருக்குமான்னு தெரியல. நான் சொல்றது பல 5ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல எல்லாம் அந்த மாதிரி தொழில் செய்யறவங்க கிட்ட எங்க காசு இருந்திருக்கும்? என்னமோ இருந்திருக்கும். ஆனாலும் என்ன பண்ணாரு? வர்றவங்களுக்கு சின்னதா திருவோடு, பானை தான் செய்ய முடியாது, பானை செய்யறதுக்கு நிறைய மண் ஆகும், மண்ணாலான திருவோடை செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லி அவர்களுக்கு திருவோடை செஞ்சு கொடுத்தா. என்ன தன்னால முடிஞ்சது. துணி துவைக்கிறவருங்க, அவர் என்ன பண்ணாரு? என்னால ஒரே ஒரு சிவனடியார் துணியை துவைச்சு கொடுக்குறேன்னு. அங்க ஏதாவது காசு தேவைப்பட்டுதா? காசு ஏதாவது தேவைப்பட்டுச்சா? ஏதாவது காசு தேவையா? அப்போ எதை வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, காசை வச்சுதான் தொண்டு செய்ய முடியும்னு இந்த காலத்துல சொல்லிட்டோம். 63 நாயன்மார்களும் செஞ்சது எதுன்னா, காசுன்ற ஒரு விஷயத்த வச்சு தொண்டு செய்ய தேவையில்லை, உனக்கு இறைவன் பால் கொண்ட அன்பு இருந்ததுன்னா தொண்டு செய்ய முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறாங்க? எல்லாரும் காசை பிரதானமாக்கிட்டாங்க. ஒரு தொண்டு செய்யணுமா, முதல்ல என்ன பண்ணும்? ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னா முதல்ல என்ன பண்ணும் சாமி? 4 பேருக்கு சாப்பாடு போடணும், என்ன பண்ணும்? காசு சம்பாதிக்கணும். என்ன பண்ணும்? காசு கலெக்ஷன் பண்றாங்க. அன்னதானம் பண்ண போறோம், அது பண்ண போறோம்ட்டு காசு கலெக்ஷன் பண்றாங்க. சரி, கலெக்ஷனும் பண்ணியாச்சு. இப்ப 10 பேருக்கு சாப்பாடு போடணும், என்ன பண்ணும்? முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணும்? யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். சரி, நான் சொல்லட்டுமா? நீ கொஞ்சம் யோசிச்சீங்க, நானே சொல்லட்டுமா? இப்ப 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னா முதல்ல ஒரு பிளக்ஸ் அடிக்கணும். இன்னாரு இவ்வளவு பேருக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பிளக்ஸ் அடிக்கணும். இன்னாருக்கெல்லாம் இப்படி சாப்பாடு போடுறோம்னு சொல்லி அது பூரா முதல்ல காசுக்கு செலவு பண்றோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளக்ஸ் அடிக்கணும், எல்லாருக்கும் தெரியணும் நான் பண்றது, விளம்பரம். 2வதுதான் சாப்பாடே தவிர அந்த மாதிரி ஒரு சூழல் கிரியேட். ஒருத்தவங்க பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு, நம்மளும் ஒரு பிளக்ஸ் அடிப்போம், நம்மளும் பண்ணுவோம். சப்போஸ் இளையான்குடி மாறனார் இருக்காருல்ல, அவர் மட்டும் ஒரு பிளக்ஸ் அடிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இங்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் இளையான்குடி மாறனாகிய நான் அறுசுவை உணவு அளிக்கின்றேன் அப்படின்னு ஒரு பிளக்ஸ் அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான் வந்துருப்பானா? அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இல்ல, இளையான்குடி மாறினார் தான் சாப்பாடு போறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு வந்திருக்க மாட்டான். அப்போ சைவனுக்கு மிகச்சிறந்த அழகு, அவன் விளம்பரத்துக்குள்ள சிக்கக்கூடாது, விளம்பர மாயைக்குள்ள சிக்கக்கூடாது, ப்ரமோட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாம இருக்கிறது தான் சைவனுடைய முதல் கடமை. அதுக்கப்புறம் அன்புல நிக்கணும். அப்ப அன்பு ஒண்ணுதான் தொண்டு செய்வதற்கு காரணம். நாங்களாம் என்ன நினைச்சோம்? வார வழிபாடு நிகழ்து இல்லையா, நம்ம வார வழிபாடு புத்தகம் போட முடியாம போச்சு அப்படின்னா என்ன நினைச்சிருந்தோம்னா, சரி எல்லாரும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்போம், இல்ல அவங்கவுங்க 10 பேர் 10 ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்போம், முடியலையா கையால எழுதி கொடுப்போம்னு தான் நினைச்சமே தவிர இவ்வளவு பெரிய புத்தகம் வரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு அது எல்லா கையிலயும் புத்தகம் எல்லா கையிலயும் கிடைக்குது. அப்போ ஒரு செய்தி மட்டும் நீங்க குழந்தைங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய விஷயம், தம்பி இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு என் பிள்ளைகிட்ட கேட்டேன்னு வச்சுங்களேன், என் பிள்ளைகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், என்னப்பா பண்ணோம்னா முதல்ல காசு அதுக்கு நம்ம போடணும்ப்பா, பட்ஜெட் போடணும்.
இதுக்கு எவ்வளவு போட்டாதான்ப்பா ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா காசு ஒண்ணுனாலதான் எல்லாத்தையும் பண்ண முடியும்ன்ற ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கிட்டோம். நாமளும் அப்படி மாறிட்டோம். இப்போ காசு இருந்தாதான் கோயிலுக்கே போக முடியும். காசுனாலும் ஒரு நாளும் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, நானும் 365 நாளும் கோயிலுக்கு போறோம். எங்க அன்னை மீனாட்சி கோயிலுக்கு 365 நாளும் அவளை போய் பார்த்துட்டு பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வர்றப்ப என்ன பண்ணோம், நெத்தியில திருநீர் இருந்தா அழிச்சிடணும். எங்க அப்பா மட்டும் வீட்டுல இருந்தாருன்னா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்பாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், இல்ல பசங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன், சினிமாவுக்கு போயிட்டு வரேன்னா விட்டுருவாரு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா எனக்கு விழும் பாருங்க அடி, தமால் துமில் அடி விழும். அதனால நெத்தியில திருநீர்லாம் அழிச்சிட்டு எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இன்னும் அது ஒரு சின்ன ஒரு ஆசை என்னன்னா, அன்னை மீனாட்சி குங்குமம் நெற்றியில பூசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் நைட்டு பூசிட்டோம், மறுநாள் வந்து முகம் கழுவுவோம்ல, கழுவுறப்போ அந்த நெத்தியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி அப்படியே மூக்குக்கு வரும். அது அன்னையோடைய அந்த 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 தாளம்பு குங்குமம் கலந்து இருக்கனால தாளம்பு ஸ்மெல் அப்படி காலையில ஒரு சொட்டு இங்க வரும். அதை அனுபவிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன், ரொம்ப ஆசைப்படுவேன். நெற்றியில குங்குமத்தை வச்சுட்டு மறுநாள் வந்து அப்படி மூஞ்சி கழுவும் போது அப்படி ஒரு துளி அப்படியே மூக்கிட்ட வந்து அவருடைய தாளம்பு குங்குமம் மனசுக்குள்ள வர்றப்போ அவருடைய திருவடி மீண்டும் ஞாபகத்துக்கு வரும். 365 நாளும் கோயிலுக்கு போறதுனால ஒரு சில நாள் காசு இருக்கும், ஒரு சில நாள் காசு இருக்காது. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். காசு இருந்தா போடுவேன், இல்லைன்னா இல்லதான். அவர் குருக்கள் கையில கொடுத்தா குங்குமம், இல்லாட்டி வெளியில அந்த தூண்ல போட்டுருக்க குங்குமத்துக்கு நெத்தியில பூசிட்டு வந்துட்டே இருப்போமே தவிர அவளை பார்க்காம இருக்க முடியும், அவளை பார்க்காம இருக்கவே முடியாது. நான் சொக்கநாதரை ஒரு நாளும் போய் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ வருட காலமா மீனாட்சி கோயில்ல போயிருக்கோம். சொக்கநாதர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த பக்கம் தான் இருக்காருன்றதே எனக்கு ரொம்ப நாளும் தெரியாது. சொக்கநாதரை பத்தி தெரியவே தெரியாது. அன்னை மீனாட்சி தான் எல்லாமே, அவதான் எல்லாமே அவதான்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு அந்த ஆளெல்லாம் போய் பார்க்கணுமா, இந்த சிவலிங்க திருமணி இருக்கு, இது பார்த்தாலும் ஒண்ணுதான், அங்க பார்த்தாலும் ஒண்ணுதான், எங்க பார்த்தாலும் சிவலிங்க திருமணி இருக்கும்ல, அதனால வணக்கத்தை இப்படி சும்மா ஒரு வணக்கத்தை போட்டு அப்படி போய். ஆனா எங்க அம்மா அவங்கிட்டதான் கோர்த்து விட போறான்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாளா தெரியல. அவ என்ன பண்ணா, ஒரு நாள் வந்து என்னுடைய நண்பர் வந்து கூட்டிட்டு போய் இங்க வாங்கல, அங்க சுக்கநாத சன்னதி நல்லா இருக்கும், நீங்க பாக்கலாம்னு. இல்லங்க வேணாம் வாங்கலன்னு பகல்ல போனேன். நம்புங்க, அந்த சைட்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒலிக்கிட்டு அப்படியே வந்து நிக்கும், லைட்டு போட்ட மாதிரி. சுத்தி போறேன், 63 நாயன்மார்கள், யாருன்னே தெரியாது. எதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, யாரு இந்த சாமி, ஒவ்வொருத்தவங்க கீழே நட்சத்திரம் எல்லாம் எழுதியிருக்காங்களேன்னு என்னமோ பார்த்து போறப்போ இந்த வந்தியம்மை புட்டு செஞ்ச அந்த இடத்த பார்த்துட்டு, இப்படிப்பட்டவனாவ, சரி உள்ளதான் போய் பார்ப்போமேன்னு உள்ள போனதுதான் தாம்சம். சொக்கநாதரை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சொக்கநாதர் யாராவது காதுல சொக்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டா அவனுடைய அகன்ற சிரித்த முகம் வந்து மனசுக்குள்ள தோன்றி இந்த வா தங்கமேன்னு வாரி அழைத்துக் கொள்கின்ற அவனுடைய உருவம் வரும்போதெல்லாம் கண்கள்ல கண்ணீர் தரும். இன்னைக்கு அவனை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. 365 நாட்களும் அவனை பார்த்து அந்த கோவிலுடைய அழகை ரசிச்ச அடியனுக்கு பார்க்கக்கூடிய நேரம் இல்லை, பார்க்கக்கூடிய இடம் இல்லை. தினமும் எந்திரிக்கிறப்போ அங்க ஏற்கண்ணி அந்த பாட்டை பாடி ஆலவாய் ஆவதும் இதுவே அப்படின்னு இருக்கிற பூமியை தொட்டு பார்த்துக்குவேன். ஆலவாய் ஆவதும் இதுவே, இதுதானே ஆலவாய். சொக்கநாதர் இருக்கிற இடம் தானே ஆலவாய். சொக்கநாதன் இங்கதான் இருக்க சாமி, இங்கதான் இருக்க, எங்க மதுரை கோபுரம் தெரியுதுன்னு நானா மனசுல நினைச்சுக்கிட்டு, நேற்றைய தினம் இங்க இருக்கிற இந்த திருவிழாக்கள் எல்லாம் எல்லாரும் போறப்போ கையில எல்லாரும் பிடில் வாசிட்டு போனாங்க. பார்க்கும்போது இன்னிசை வீணியர் யாழினர் ஒருபால், இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், பின்னிய பிணைமலர் கையினர் ஒருபால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கம் அழுகுறாங்க. குங்குளிய தூய்ப்போம், குலவை சத்தம், அங்க எல்லாரும் கொண்டு போறாங்க, எல்லாரும் ஆடி பாடுறாங்க. ஐயோ நம்ம தில்லைக்கு போக முடியலன்னு நினைச்சோமே, தில்லையினுடைய அந்த அனுபவம் நமக்கு இங்க கிடைக்குது, தில்லையினுடைய அனுபவம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த அனுபவத்தை தந்தவர் யாருன்னா அன்னை பராசக்தி கொடுத்தா. அன்னை பராசக்தி கொடுத்துட்டா. அதனால அப்பேற்பட்ட அளவுல இந்த பாடலை நான் நிறைவு செய்யறேன். ஆக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாம வந்து திரும்ப நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. உலகத்துல எங்க தேடினாலும் சிவபெருமானை பார்க்க முடியாது, அவன் அன்பரால்தான் தேடி பார்க்க முடியும். அது 2வது பாடல். அவன் நம்மளுடைய மறைப்பாற்றலே திருவாற்றலாக மாறும். இந்த மறைப்பு சக்தி எப்ப திருவுருளா மாறும் அப்படின்னா, அதுக்கு யாரும் தந்தி போட தேவையில்லை, தாக்கல் சொல்லிவிட தேவையில்லை. எப்பா போய் கடவுள்கிட்ட போய் சொக்கநாதர்கிட்ட போய் சாமி நான் திருந்திட்டேன் சாமி, எனக்கு திரோதனத்தை மாத்தி திருவுருள் கொடுன்னு சொல்ல தேவையில்லை.
நமக்குள்ள மன நிகழ்வு மாற்றம் ஏற்பட்ட உடனே உள்ள இருக்கிறவ அப்படியே மாறிக்கிட்டே இருப்பான். உள்ள இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அப்படியே மாறிக்கிட்டே இருப்பா. அப்படி திரும்பி அப்படியே தன்னுடைய வடிவழக காமிச்சுக்கிட்டே இருப்பான். வடிவுடை நாயகியாக எழுந்தருளுவா. அது கமல நான்முகரும் பார்க்க முடியாத காரணம் பெருமானை உள்ளுக்குள்ள குறுக்கிடவே மாட்டான். நம்ம வாழ்க்கையிலையும் குறுக்கிட மாட்டான். செய்யாத எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா நம்ம கூடயே இருக்கான்ற எண்ணத்தை நம்ம நினைச்சுட்டோம்னாலே எல்லா மாயிலையும் விழுந்துடலாம். ஐயோ பக்கத்துல இருக்கான், அந்த பாத்துட்டு இருக்கான், ஐயோ பாத்துட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம அவனுடைய கண்காணியாக நினைக்கும் போதே நம்முடைய மாயை நீங்கலாம். அதுக்கடுத்து கடைசியா இறைவனுடைய திருநாமத்தை ஆலிங்கனம் செய்வதனாலே மாயையில நீங்கலாம். அடுத்து இறைவன் நமக்கு தருகின்ற அந்த ஆனந்த அனுபவத்தின் மூலமாக நாம மாயிலிருந்து நீங்கலாம்ன்றத இந்த 6 பாடலுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம். 7, 8, 9 கொஞ்சம் பார்த்துட்டு 10வது பாட்டுக்குள்ள போயிடலாம். கன்ஃபார்மா போயிடலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. கன்ஃபார்மா அந்த பாட்டுக்கு போய் அதை சிந்திக்க போறோம். ஏன்னா முன்னாடி சொன்னதை ஓரளவுக்கு நம்ம படி எடுக்கலைன்னா சொன்னது பூரா மறந்து போயிடும் நம்மளுக்கு. அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அத்தனை அடியாருக்குடைய திருவடிகளையும் அடியன் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்யும் முகமாக நம்முடைய அம்மா பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அணித்தடியார் திருவடி தாமலே சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்ல பதிவு செய்தா பண்ணலாம். 2 நிமிடங்கள் வாய்ப்பு, அதோட நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு கேள்வி, சந்தேகம். 2 நாளைக்கு முன்னால திருவாசகம் முற்றுதலுக்கு போயிருந்தாங்க திருவாதவூருக்கு. வரும்போது வர்ற வழியில நாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோங்க. மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பள்ளியறை பூஜை 12 மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சிதம்பரம் போனப்போ கடைசி பள்ளியறை பூஜை சிதம்பரத்துலதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10:30 மணிக்கு அங்க பள்ளியறை பூஜை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க 12 மணிக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சிவஸ்தலத்திலையும் பள்ளியறை பூஜை முடிச்சு கடைசி பள்ளியறை பூஜை சிதம்பரத்துல செய்யறதாதான் கேள்வி, எனக்கு கேள்வி ஞானம். ஆனா மதுரையில 12 மணிக்கு தான் சொன்னாங்க. அது என்ன இது அப்படின்னு ஒன்னும் புரியல. இல்ல சாமி, சரியா 10:30க்கெல்லாம் பள்ளியறை பூஜை முடிஞ்சிடும். 10:30 மணிக்கெல்லாம் பள்ளியறை பூஜை முடிஞ்சிடும். அதுதான் அங்க இது. 12 மணின்னா நீங்க உச்சிகால பூஜையை சொல்லிருப்பீங்க. மத்தியானம் 12 மணிங்கிறப்ப உச்சிகால பூஜை இல்லைங்க. சுவாமி மதுரையில சுவாமி தரிசனம் பண்ணும்போதே நைட்டு 10 மணி ஆயிடுச்சுங்க. ஐயா 10:30க்கு முடிஞ்சிடும். 10:30க்கு 10:45. அடியன் விசேஷ காலங்கள்ல விசேஷ காலங்கள் இருக்கு. அன்னைக்கு ஏதாவது விசேஷ காலமா இருந்தா 12 மணிக்கு அந்த சாமி புறப்பாடு ஏதாவது எல்லா விசேஷம் தான் முடிச்சுடுதாங்க பள்ளியறை பூஜை பண்றாங்க. சாதாரணமாவே சில கோயில்லாம் 10 மணி ஆயிடும், 10:30 ஆயிடும். அந்த நீங்க சொல்றது சிதம்பரத்தை தான் கடைசி இல்லைன்னு இல்ல. ஆனா அந்த விசேஷ காலத்துல அந்த மாற்றம் உண்டுங்க. எல்லா கோயிலுமே மாற்றம் உண்டு. சிவாய நம. இன்னும் ஒரு செய்தி, நீங்க எந்த கோவில்லையும் பள்ளியறை பூஜை நிகழ்ந்தாலும் வருகின்றவர் சொக்கநாதர் தான், அங்க இருக்கிறவர் மீனாட்சி தான். பள்ளியறை பூஜையை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் சொக்கநாதர் மீனாட்சிக்கு தான், வேற எங்கேயும் கிடையாது. எந்த கோவிலா இருந்தாலும் பள்ளியறை பூஜை எழுந்தருளுகின்றவர் சொக்கநாதர், அதை ஏற்கின்றவர் அன்னை மீனாட்சி. அதுதான் எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நான் கோயம்புத்தூர் நம்ம பச்சை நாயகி உடனுரை பட்டீஸ்வர பெருமான் கோயில்ல இருக்கேன். நான் கிளம்பிட்டேன். ஐயா பள்ளியறை பூஜை இருக்கு, பாத்துட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. இல்லங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இல்ல சொக்கநாதர் வர்றாரு, பாத்துட்டு போறீங்களான்னு. பேக் அப்படியே விட்டுட்டேன். நான் பேக் இப்படிதான் வச்சிருந்தேன். சொக்கநாதர் எங்க அப்பா சொக்கநாதர் இந்த கோயிலுக்கு வராரா, என்னங்க சொல்றீங்க? அவங்க வாங்க பாக்கலாங்கன்ட்டு போய் தூக்கிட்டு போய் பார்த்தேன். அப்பதான் ஏன் சொல்றாங்க, உலகத்துல எந்த பள்ளியறை பூஜையும் ஏற்கின்றவன் சொக்கநாதர், அது வருகின்றவன் சொக்கநாதர், ஏற்கின்றவர் அன்னை பராசக்தி. எந்த நீங்க தில்லையா இருக்கட்டும், திருப்பரங்குறையா இருக்கட்டும், எந்த கோவிலா இருந்தாலும் பள்ளியறை பூஜைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் இருவர் தான்.
ஆத்தியப்பட்டவர்கள் அவங்க கிட்ட இருந்துதான் ஒடுங்கி அவங்க கிட்ட இருந்து தான் எந்திரிச்சு எல்லா பக்கமும் வராங்க. அதனால ஆதி சொக்கநாதருடைய அந்த அந்த கடைசி பூசனை என்பது எல்லா சிவலிங்க திருமேனிக்கும் பூசனை பண்ணுவதற்கு சமமாக சொல்லப்படுது. அதனால சொக்கநாதர் என்பது எல்லா உயிர்களுடைய ஏகன் அநேகனாக இருக்கக்கூடிய ஆற்றலுடைய எங்க ஊருன்னுக்காக நான் சொல்லல, அதுதான் உண்மையும் கூட. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி நிறைவு செஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி இல்லாட்டி ஒரு விஷயம். ஆனா இப்ப சொக்கநாத பாத்துருக்காங்கய்யா, மீனாட்சி அம்மா பாக்க எப்ப போனாலும் சொக்கநாத பாத்துடலாங்கய்யா, மீனாட்சி அம்மா பார்க்கவே முடியல. 4 மணி நேரம் ஆயிப்போகுது, 4 மணி நேரம் ஆயிப்போகுது. ஆமா, இப்பெல்லாம் வந்து இது என்ன ஆகும், எனக்கு மட்டும் தெரியும் எந்த நேரத்துல போனா எப்ப கூட்டம் இருக்காது. ஆனா இந்த மார்கழி மாதம் தை மாதம் வந்து இப்பதான் நிறைய பேர் வர்றாங்க. முன்னாடி நான் சொல்றது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் யாரும் எப்பயுமே அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன், சரியா 4:10 அங்க நின்றுவேன். அவளை பார்க்கணும் அப்படின்னா 4:10 அங்க நின்றது மொத்தம் ஆளா பார்த்துட்டு வந்துடுவேன் நான் இந்த காலங்கள்ல. பட் மற்றபடி காலங்கள்லதான் வந்து லேட்டா நாள்ல வெளியவே பார்த்துட்டு அவ புறப்பாடு வருவாங்க, அந்த புறப்பாட்டுல அவளை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அந்த மாதிரி பண்ண. சரி, ஆக இந்த அளவுல நிறைவு செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சி. முதல் நாளே நம்ம போட்ட ஒப்பந்தத்தை சின்னதுல எல்லாருமே வீட்டுக்கு வீடு எல்லாம் கொடுத்து பொரி முறுக்கு ஸ்வீட் காரம் நடிச்சுட்டு எல்லாம் 6 பக்கம் எடுத்து போவாங்க. ஆடி பாடி விளையாடி அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க சிவா. பொங்கல் இப்ப இருக்கான்னு கேட்டேன். இப்ப இருக்கா இப்பெல்லாம் அப்படி பண்றது இல்லைங்கய்யா. முதல்லதான் எல்லாரும் கொண்டு போய் ஆத்துக்கு போடுவாங்க. அதனால நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி தர வேண்டிய காலம் இது. உங்க பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சாதான் நமக்கு தெரியும். அதனால காணும் பொங்கல் அடுத்த முறை சிறப்பா கொண்டாடுவோம். ரைட்டா? பெருமா நமக்கு நல்ல விதமான நிலைகளை தரணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஏதோ ரைஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கா ஐயா? காணும் பொங்கல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இந்த பணம்லாம் வச்சு கொடுத்து, வெத்தலை பாக்கம் வச்சு கொடுத்து, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம நிலத்துல வேலை பாக்குறவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம்னா, நாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு அப்பதான் எல்லாருக்கும் பணம் கொடுப்போங்க ஐயா. இது இப்ப ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. இன்னமும் அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டுல இருந்தாலும் சரி, நம்ம சொந்தம் பந்தம், நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சின்னவங்களுக்கு வந்து பணமெல்லாம் வச்சு கொடுப்பாங்க ஐயா. அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்குவாங்க, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. இது எந்த காலத்துல இருந்து நடந்துதாங்க இருக்குது. ஆனா நாங்க பொங்கல்லாம் வைக்க மாட்டோம். இது ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம பக்கத்துல தெரிஞ்சவங்க யார் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் யார் வந்தாலும் நம்மளால இருந்தது ஒரு 100 500 நம்ம வசதி தகுந்த மாதிரி வச்சு கொடுத்துதாங்க அனுப்புவாங்க. அன்னைக்கு யாராவது விருந்தாடி வந்துட்டா கூட அதை செஞ்சுதாங்க அனுப்புவாங்க. அந்த பழக்கம் உண்டுங்கயா. காணும் பொங்கல் அன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க பணம் வச்சு வச்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்டு வேலைக்காரவங்களுக்கு, நிலத்துல வேலை படியாளுன்னு சொல்லுவாங்களே, நிலத்துல வேலை செய்யற எல்லாருக்குமே அப்படிதாங்க செய்வாங்க. ஆனா அன்னைக்கு பொங்கல் நம்ம வைக்கணும். கண்டிப்பா நமக்கு உதவி செய்யறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கு. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே கொடுக்கறதா நாங்க. ஆமா, நல்லது, மகிழ்ச்சி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப பணத்துக்குள்ள நீங்க வராதீங்க. நான் என்ன சொல்றேன், பணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம மனத்துக்குள்ள வரணும். நம்ம மனத்துல அந்த எல்லாரும் நல்லா நமக்கு உதவி செய்தவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள தேக்கணும். நம்ம நன்றி உணர்வு நம்மளுடைய மனசுல தேக்க மறந்துடணும் இல்லையா? அன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்து நம்ம கொடுத்தவங்க, ஒரு நல்ல விஷயத்துல ஒரு வேலைக்கு உதவி செஞ்சவங்க, ஒரு மருத்துவத்துல இருக்க உதவி செஞ்சவங்க, குருநாதர், நம்ம அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, உறவினர்கள், நமக்கு நண்பர்கள், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு நன்றி உணர்வோடு நான் அந்த நன்றி உணர்வை பெருக்கணும் அப்படிங்கிறது தான் அடியனுங்க எல்லார்கிட்டையும் சொல்றது. அதனால அந்த பொங்கலை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அடுத்த முறை சந்திராம்மா சுவாமி அவங்களோட நிறைவு செய்யலாம். சந்திராம்மா ரைஸ் பண்ணிருக்காங்க ஹேண்ட். அம்மா சரி, அம்மா பேச முடியலன்னு நினைக்கிறேன், அவங்க பேசுறது கேட்கல. மகிழ்ச்சி. ஆக இந்த அளவுல நிறைவு செய்யறோம் சாமி, ரொம்ப சந்தோஷம். சொல்ல வந்த கருத்தை நம்ம சொல்லிருக்கோம். இனிமே பொங்கல் சூரியனுக்கு வைக்கிற பொங்கல் யாருக்கு? பிளைட்ல அப்பாவுக்கு டாட்டா கட்டுற மாதிரி. ஆமா, பிளைட்ல அப்பாவுக்கு டாட்டா கட்டுற மாதிரி. மத்தவங்களுக்கு என்ன தெரியும், பாரு பைத்தியம், இது பிளைட்டுக்கு டாட்டா காட்டுதுன்னு தெரியும். நம்ம அப்பா அதுல இருக்கா நமக்கு மட்டும்தான் தெரியும்.
நம்ம அப்பா இருக்காரு, நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அது முழுக்க முழுக்க காரண காரியத்தோடு செய்கின்ற பொங்கல் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த அளவுல நாம நிறைவு செய்யறோம். நிறைவு பாடல அடியனே பாடி நிறைவு செய்யறேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாயம். நன்றிங்க சாமி. உத்தரவு வாங்கிக்கலாம்.